Good evening, students. Good evening. Kindly confirm me whether my audio video is clear. If is there anyone on the live? After a very long time, I'm coming on live. Good evening. Kindly confirm me whether my audio video is clear. Yeah. Very long. Yes. Okay. Looks very good. Stream is okay. My audio video is clear. I'm gonna start the session directly. So 10th standard CBSE students. So லாஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் தான் லாஸ்ட் அகாடமிக் இயர் எண்டில் வந்து லைக் மார்ச் டைம்ல வந்து ஐ ஹாவ் சப்போர்ட்டட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ ஹாவ் சப்போர்ட்டட் வித் லைக் பெரிய சீரீஸ்லாம் பண்ணேன், லைக் 100 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஐ எம் கோனா டூ த சேம் ஃபார் திஸ் இயர் ஆல்சோ. ஐ எம் ஹியர் அண்ட் யூ ஆல் நோ வெரி வெல் தட் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நியர்லி மோர் தென் 5 years ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஹாவ் போஸ்டட் 1400+ வீடியோஸ் அண்ட் ஸ்டில் வாட் எவர் ஆஸ் யூ ஆல் நோ, ரெகுலராக பார்க்கறது தெரியும், மற்ற சேனல்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸோ ஒரு வரவேற்பு வந்து நம்ம சேனலுக்கு இல்லை. ஐ டோன்ட் நோ வை. ஸோ ஸ்டில் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் அப்படின்னா தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இட். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த அகாடமிக் இயர்லையாவது நம்ம சேனலுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் ஐ எம் ஸ்டார்டிங் சம் யூடியூப் லைவ் செஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த முறை போத் ஸ்டேட் போர்டு ஆஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சி பசங்களுக்காகவும் நான் லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதிகமாக வருது அப்படின்றதால ஃபர்ஸ்ட் வந்துருதுன்றதால அதை நான் முடிச்சுட்டு தென் ஐ வில் பி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஃபார் ஸ்டேட் போர்ட். ஓகே, ஸோ நோ வரிஸ் அபவுட் இட். அண்ட் தென் வந்து நம்ம இன்பிட்வீனில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ செஷன்ஸ் பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, யாரெல்லாம் லைவ் செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி இப்போ நீங்க லைவ்ல பார்க்கலன்னா கூட அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செஷன் பொறுத்தளவுக்கு நம்ம 10th சிபிஎஸ்சியில் பாலினாமியல்ஸ் ஒரு டப்பா சாப்டர். ஓகே, ரொம்ப சிம்பிளான சாப்டர். இது ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்றதால நான் இதுல வந்திருக்கேன். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாவே ஒன் ஷாட் வீடியோ நான் போட போறேன். அதாவது இந்த செஷன் ஃபுல்லா வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட்லி தரோ வித் ஆல் த கான்செப்ட்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் அண்ட் வி வில் பி ஃபேசிங் மெனி நியூ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ லைவ் பார்க்காதவங்க அதுக்கப்புறமா வந்து பார்ப்பீங்கல்ல, நீங்க வந்து மேபி டியூரேஷனை பார்த்துட்டு ஐயோ என்ன இது 1.5 மணி நேரம் போகுது 2 மணி நேரம் போகுதுன்னு பயந்துடாதீங்க. ஐ எம் சஜஸ்டிங் யூ பீப்புள் டு கோ வித் த டைம் ஸ்லாப். நீங்க கொஸ்டின்ஸை மட்டும் காப்பி பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்க வந்து ஃபுல்லா 2 hours உட்காந்து பார்க்கணும் அப்படி அவசியம் கிடையாது. எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும் சார், ஜஸ்ட் நான் கொஸ்டின்ஸ் தான் சார் பார்க்க வந்தேன் அப்படின்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த வீடியோ செஷன் முடிஞ்சது அப்புறமா டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம இந்த செஷன்ல 1 மார்க்கும் பார்க்க போறோம், 2 மார்க் பார்க்க போறோம், 3 மார்க் பார்க்க போறோம், லாங் சம்ஸும் பார்க்க போறோம், இன்க்ளூசிவ் ஆஃப் யுவர் கேஸ் ஸ்டடி ஆல்சோ. ஸோ ஒன் ஷாட்ன்றது அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றோம், இந்த சேம் வே ஐ எம் திஸ் டைம் ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஹாவ் அப்படின்னா வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் லைவ் வருவீங்க ரெகுலரா அப்படின்னா உங்களுடைய டைமிங்க எந்த சாப்டர் நீங்க டஃபா ஃபீல் பண்றீங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்க விருப்பப்படி நம்ம செஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்ல சார் நான் வந்து ஈவினிங் டைம்ல 7 o'clock மேலே வருவேன், 8 o'clock வருவேன், 9 o'clock மேலே வருவோம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. டைம் நமக்கு செட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் பி கமிங் லைவ் இன் அவர் யூடியூப் சேனல். ஓகேவா? ஸோ அதில் ரெடி பாலினாமியல்ஸ் போயிடலாமா? ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வராங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. வீடியோ முடிவில் புரிஞ்சுது, சம்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ இது பேசிக்கான ஒரு ஸ்லைட் தான். ஸோ லீனியர் பாலினாமியல்னா வேரியபிள் பவர் 1 இருக்கும், குவாட்ராட்டிக்னா வேரியபிள் பவர் 2 இருக்கும், கியூபிக்னா வேரியபிள் பவர் வந்து 3 இருக்கும், அதாவது டிகிரி பவர் வந்து 3 இருக்கும். பட் இந்த செஷன் பொறுத்தளவுக்கு வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஒன்லி அபவுட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் மட்டும்தான். கியூபிக் வந்து இருந்தது ஒரு 2-3 years முன்னாடி, பட் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ a quick intro. சரிங்களா? ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான சம்ஸை வேணா சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ வி ஆல் நோ வெரி வெல் தட் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் யுவர் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் ax² plus bx plus c. ஸோ நம்ம இதை ஈக்குவல் டு 0 தான் போட்டு எடுப்போம். சால்வ் பண்ணும்பொழுது ஜீரோஸ் ரூட்ஸும் நமக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ சாப்டர் 2 நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ரிவைஸ் சாப்டர் 3 ஆல்சோ. ரெண்டும் உங்களுக்கு மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நம்ம கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த சாப்டர் இந்த ரிவிஷனை பொறுத்த அளவுக்கு மேக் ஷுர் நீங்க தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க நான் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சா வீடியோ ஸ்பீடா வச்சுக்கோங்க, இல்லை நான் ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சதை கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வி ஆர் டிசம்பர் எண்ட்ல இருக்கும். ஸோ இன்னத்துக்கு உங்களுக்கு பாலினாமியல் தரவாயிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டினும் வரும்பொழுது நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க முதல்ல ஒரு சம போட்டு பாருங்க.
தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதை ப்ளே பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இது காமன் ரெக்வஸ்ட் எல்லாருக்குமே. நான் வந்து ஒரு சமூகம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒரு சமூகம் நான் ஸ்க்ரீன்ல காட்டும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும், போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா டிசம்பர்ல இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கல, இந்த சாப்டர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. ஹவு யூ ஆர் ஃபேசிங் த நியூ கொஸ்டின்ஸ், அதுதான் இந்த சாப்டருடைய ஒரு மெயின் அஜெண்டா. ஓகேவா? ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பாலினாமியல். நான் வந்து ஒரு பி ஆஃப் எக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கான ரூட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம், ஆல்பா அண்ட் பீட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல. அண்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஹவு வி யூஸ் டு ரைட் ஆல்பா பிளஸ் பீட்டா, சம் ஆஃப் ஜீரோஸ் எழுதணும், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து எழுதணும். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா எப்படி எழுதுவோம், மைனஸ் பி பை ஏன்னு போடணும், அண்ட் தென் சி பை ஏ அப்படின்னு போடணும். இதுதான் பேசிக்கா உங்களுக்கு இந்த சாப்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு ரூட் எடுப்போம், அந்த ரெண்டு ரூட்டை வச்சு, ரூட்ன்றது ஜீரோஸ், அந்த ரெண்டு ஜீரோஸை வச்சு ஹவு வி ஆர் ரைட்டிங் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா, இது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு ஹவு வி கேன் ரைட் த நியூ ஈக்குவேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், இப்படிதான் நீங்க எழுதணும். ஜீரோஸ் இருக்கும் பொழுது அதை வச்சு நான் வந்து எழுதணும் அப்படின்னா இப்படிதான் எழுத போறீங்க. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுதான் இந்த ஃபுல் சாப்டருமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒப்பேத்தி வச்சிருப்பாங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டாபிக். பாலினாமியல்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல இருந்து ஹவு வி ஆர் ரைட்டிங் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா, இது உங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு ஹவு வி கேன் ரைட் த நியூ பாலினாமியல் அப்படின்னு தெரியணும். அண்ட் இது போக there are sometimes we need to substitute some basic algebraic identities. Alpha plus beta whole square, இது நமக்கு தெரியும். அதாவது a plus b whole square வச்சு நம்ம என்ன பண்ணோமோ சின்ன கிளாஸ்ல, அதுதான் ஆல்பா பிளஸ் பீட்டா வச்சு பண்ணிருப்பாங்க. அப்ப இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த மாதிரி பேசிக்கான சில ஐடென்டிட்டிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயரா இருக்கட்டும், இல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் கியூபா இருக்கட்டும், இல்ல ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூபா இருக்கட்டும், அது அந்தந்த சம்ஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. ஓகேங்களா? ஒரு சம்ம நான் கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சோ இதுதான் இந்த சாப்டருடைய ஒரு பேசிக். இன்ஃபேக்ட் உங்களுக்கு கியூபிக் இருந்ததுன்னா நம்ம அதை பார்த்துருக்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு கியூபிக் இல்லைன்றதால நம்ம டைரக்டா வந்து சம்ஸை சால்வ் பண்ண போயிடலாம். சரியா? இந்த குவிஸ் வந்து எப்பவுமே இருக்கும் நம்ம வீடியோஸ்ல. ஓகேங்களா? ஸோ அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து we can start solving when some more members are joining. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம டைரக்டா சம்ஸ் சால்வ் பண்ண போயிடலாம். ஓகே ஃபைன். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 5 minutes ஆயிடுச்சு, இன்னும் யாரும் ஜாயின் பண்ணல. இட்ஸ் ஓகே, எனக்கு பழகிடுச்சு. அட்லீஸ்ட் அப்புறம் பாக்குறவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இன்கேஸ் பை லக் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வில் இன்டராக்ட் வித் தெம். ஓகே ஃபைன். த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், form a quadratic polynomial, the sum and product of zeros are -3 and +2 respectively. இந்த ரெண்டு பேரும் ஆல்பா பீட்டா கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இவங்க ரெண்டு பேரும் ஆல்பா பீட்டா கிடையாது. -3ம் 2ம் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டைரக்டாவே என்ன எழுத தெரியும், நமக்கான ஃபார்முலா எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அப்போ இதை எடுத்து நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -3x பிளஸ் 2. அப்போ இதை மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன மாறும், பிளஸ் ஆயிடுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல். அவ்வளவுதான் ஆன்சர். இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல். ஸோ இந்த வாட் இஸ் திஸ், இந்த எழுதுறோம்ல இந்த பிடிஎஃப், இதுவே உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா இந்த வீடியோவுடைய வியூஸ் வந்து 50 கிராஸ் பண்ணும்போது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். சரியா? ஸோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் வந்து அப்படி சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் பேரா பாத்துருக்காங்க, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ல. நான் கிளாஸ் எடுக்க போறேன், அதுவும் ஃப்ரீயா எடுக்க போறேன். ஒரு 1 hour மேல 1.5 hour மேல இது போக போகுது கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு சம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் நீங்க டேரக்டா டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, வியூஸ் நிறைய வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குவேன். நான் ஸ்டேட் பசங்க அப்படிதான் பண்றேன். The same I am going to do for your CBSE students also. I think first sum is very easy, very dabba. Yeah, form a quadratic polynomial, சம்மு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. சம்மு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க என்ன அர்த்தம்? ஸோ இது கொடுத்துருக்கிறது வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து -3 கொடுத்துருக்காங்க, ஆல்பா பீட்டா வந்து 2 கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து we are just directly substituting in the formula.
ஸோ கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு யூ நீட் டு ஹேவ் த கிளாரிட்டி வாட் இஸ் கிவன் வாட் ஆர் தி ஆஸ்கிங். இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். லெட்ஸ் மூவ் வித் த வெரி செகண்ட் கொஸ்டின். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் 3 அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த பாலினாமியல் பொறுத்த அளவுக்கு ஃபைண்டிங் சம் அன்னோன் வேரியபிள் கொஸ்டின்ஸ் தான். ஃபைண்ட் கே கண்டுபிடிங்க, ஃபைண்ட் பி கண்டுபிடிங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க புது புது கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா நீங்க எக்ஸாம்ல கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வெயிட்டேஜ்மே பாலினாமியல்ல ஒண்ணுமே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 2 மார்க் அப்ஜெக்டிவ் கேட்பாங்க, 3 மார்க் வரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இன்கேஸ் ஈஸியா வந்ததுன்னா பாலினாமியல் இருந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடியுமே வர சான்சஸ் இருக்கு. இந்த செஷன்ல நம்ம கேஸ் ஸ்டடியுமே பார்க்க போறோம். ஓகேவா? 2 மார்க் 3 மார்க் லாங் சம் கேஸ் ஸ்டடி எல்லாமே தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். அதனால தான் டைட்டிலே வந்து நான் என்ன வச்சேன், ஒன் ஷாட்னு வச்சிருக்கேன். ஓகேவா? லெட்ஸ் see how many people are joining in the live. ஸோ நிறைய பேர் அட்டன் பண்றாங்கன்னா கண்டிப்பா நான் சாப்டர் வைஸ் நான் கண்டிப்பா இந்த ஒன் ஷாட் வைப்பேன். அதே மாதிரி கேஸ் ஸ்டடிக்கு தனி செஷன்ஸ், லாங் சம்ஸுக்கு தனி செஷன்ஸ், எம்சிக்யூஸ்க்கு தனியா செஷன்ஸ் கூட ஐ எம் ரெடி டு கம் ஆன் லைவ். ஓகே, இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். லெட்ஸ் கோ வித் த கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. they have given வந்து sum of zeros கொடுத்திருக்காங்க. so given alpha plus beta வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப நார்மலா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து what is alpha plus beta? alpha plus beta is nothing but minus b by a அப்படின்னு போடுவோமா, which is minus of minus k by 3 is equals to 3. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், minus of minus k plus k வா, and இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் பிகம்ஸ் மல்டிப்ளை ஆயிடும். அப்ப k is equal to 3 3s are 9. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவ்வளவுதான். 2 லைன் 3 லைன் தான், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். சோ 2 லைன் 3 லைன் கொஸ்டின் தான். இது புரியுதா? இது புரியுதா எல்லாருக்கும்? எனி டவுட் ஹியர்? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி ஈஸி கொஸ்டின். சோ லெட்ஸ் கோ வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஐ திங்க் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். இதே மாதிரி ஒரு பாலினாமியல்ல மறுபடியும் வேணும்னா கூட நம்ம பிப்ரவரி மேல இல்ல ஜனவரி மேல நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? சோ நோ இஷ்யூ இன் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் கொஸ்டின். check out this question. Again a very easy question. Find the quadratic polynomial whose zeros are 5 minus 3 root 2, 5 plus 3 root 2. So இப்போ இந்த சம்ம பொறுத்த அளவுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது ஜீரோஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், given வந்து ஆல்பா அண்ட் பீட்டா எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்பா வந்து என்னது 5 மைனஸ் 3 ரூட் 2 அண்ட் பீட்டா வந்து 5 பிளஸ் 3 ரூட் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு பாலினாமியல் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்வயர்ட் பாலினாமியல் நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தானே போடுவோம். அப்போ எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா வேணும், ஆல்பா பீட்டா வேணும். சரிங்களா? அப்ப நான் எப்படி எழுதலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஆட் பண்ணுங்க பார்ப்போம், 5 மைனஸ் 3 ரூட் 2வையும் 5 பிளஸ் 3 ரூட் 2வையும் நீங்க என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்போ யூ கேன் சி ஈஸிலி இந்த மைனஸ் 3 ரூட் 2வும் பிளஸ் 3 ரூட் 2வும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 5 பிளஸ் 5 10 மட்டும் தான் கிடைக்குது. புரிஞ்சுதா? இந்த சேம் வே ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்ல, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன், ஆல்பா பீட்டா வேணும். அப்போ ஆல்பா பீட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ 5 மைனஸ் 3 ரூட் 2 5 பிளஸ் 3 ரூட் 2 போடுவீங்க. Now this is exactly in the form of a plus b a minus b which can be written as a square minus b square. நம்ம நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே? அப்போ a square minus b square நீங்க போட்டீங்கன்னா I will get directly 5 square minus 3 root 2 the whole square. 5 square என்ன கிடைக்கும், 25 வரும். What is 3 root 2 the whole square? 3 root 2 into 3 root 2. 3 3s are 9. root 2 into root 2 வெறும் 2 மட்டும்தான். ஓகேங்களா? அப்ப 9 2s are 18 வரும். அப்ப 25 minus 18 எனக்கு 17 வந்துருக்கு. இப்போ டைரக்டா இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன 10 போட்டிருக்குமா, அப்ப 10x, அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன 17 போட்டிருக்குமா, அப்ப 17 இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல். அவ்வளவுதான், சம்ம முடிச்சிருங்க. இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல். சிம்பிள் தான். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். சாம்பிள் பேப்பர்லயும் கொடுத்துருந்தாங்க லாக்டவுன் டைம்ல 2021ல. ஓகேவா? ஸோ ஒரு சம் ஆஃப் ஜீரோஸ், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டு ஜீரோஸை வச்சு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்தாலும் எழுத தெரியணும், அதோட உல்டாவும் தெரியணும். சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்துட்டு பாலினாமியல் கேட்டாலும் யூ மஸ்ட் நோ ஹவு டு ரைட். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது மட்டும்தான் இருக்கு இந்த சாப்டர்ல. கான்செப்ட்னு பார்த்தா இதை தாண்டி வேற இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன்
unknown variable finding question தான். Find the value of p for which one root of the quadratic polynomial is 6 times the other அப்படின்றாங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க, one root of quadratic polynomial is 6 times other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எழுதும் போதே கொஞ்சம் தெளிவா எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும் let the roots be, okay, or let the, இங்க ரூட் என்ன கொடுத்துருக்காங்களா, சொல்ல ரூட்னே போட்டுக்கலாம். let the roots be alpha and 6 alpha போட்டுக்கிட்டோமா. ஒரு ரூட் வந்து ஆல்பா எடுத்தனா இன்னொரு நம்ம பீட்டா எடுப்போம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, they built a relationship between the polynomials. அப்போ ஒரு ரூட் வந்து ஆல்பானா இன்னொரு ரூட் ஐ எம் கோயிங் டு டேக் இட் as 6 ஆல்பான்னு எடுக்க போறேன். சரிங்களா? இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் எழுத முடியும். எப்படி சம் ஆஃப் ரூட்ஸ் எழுத முடியும்? ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஐ கேன் ரைட் சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் நான் எப்படி போடுறேன், ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா விச் இஸ் நத்திங் பட் 7 ஆல்பா மைனஸ் பி பை ஏன்னு போட்டா என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 by p பிளஸ் 14 by p ன்னு வரும். புரியுதா இல்லையா பாருங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? 6 பிளஸ் 6 ஆல்பா, அதாவது ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா 7 ஆல்பா போட்டேன். அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஐ brought my மைனஸ் b by a, so 14 by p ன்னு வந்துருக்கு. இப்போ 7 14 கேன்சல் பண்ணா 2 கிடைக்குமா. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2 by p. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பண்றேன். சரிங்களா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்பா இன்டு 6 ஆல்பா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு போடுவோமா. சி பை ஏ வந்து என்னது 8 by p. அப்போ 6 இன்டு ஆல்பா இன்டு ஆல்பாக்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 2 by p இன்டு 2 by p, ஓகேவா, இன்டு தான் அது, இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 by p. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, ஒரு p கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, 2 2 அகைன் இது 2 கேன்சல் ஆயிடும். சரியா? அப்போ 6 by p ஈக்குவல் டு 2 வருதா. அப்போ 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு p is equals to 6 by 2 ன்னு வரும், which implies p உடைய வேல்யூ 3. கேல்குலேஷன் எப்படி வேணா பண்ணுங்க. இல்ல சார் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்றேன் சார் அப்படினாலும் நீங்க பண்ணலாம். it is your choice, purely it is your choice. நமக்கு தேவை ஆன்சர். கேல்குலேஷன் நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஓகே, இல்ல இந்த இடத்துலயே வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா 6 2s are 12, 12 2s are 6 or 24. அப்ப எப்படி வரலாம், நீங்க 24 by p equal to 8 போடலாம். அப்ப நீங்க ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா p is equals to 24 by 8 ன்னு போடலாம். அப்படி போட்டாலும் எனக்கு இந்த ஆன்சர் தான் வரும். Calculation can be done in many ways. புரிஞ்சுதாமா இது வரைக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே, ஃபைன், குட். நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்றீங்களா பாருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்மா. திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 0 வந்து ரெசிப்ரோக்கல் தி அதர்னு கேட்பாங்க. This question is very important. Yeah. இன்னும் யாரும் லைவ் வரல. லிட்டில் டிசப்பாயிண்டிங் தான். ஸ்டில் இட்ஸ் ஓகே. அந்த வேலையை முடிச்சுட்டு போறேன் நான். இந்த கொஸ்டின் பாருங்க. If 1 0 of the polynomial is reciprocal of the other. அப்ப நான் போன சம்ல ஆல்பா 6 ஆல்பா எடுத்த மாதிரி இங்க எடுக்க போறேன். Let zeros of the polynomial be, let zeros of polynomial be alpha and 1 by alpha எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஆல்பா 1 by alpha அப்படி இருந்ததுன்னா shall I write the product of zeros is equals to 1? எப்படி சார் product of zeros பண்ண என்ன ஆகும்? product of zeros multiply பண்ணுங்களேன். alpha into 1 by alpha will give you alpha alpha cancel ஆயிட்டு வெறும் 1 தானே வரும். அப்ப டைரக்டாவே நான் c by a equal to 1 போடலாமா? அப்ப c by a equal to 1 போட்டா c என்னது minus k minus 2 divided by 6 is equals to 1 ன்னு போடுறேன். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் இந்த பக்கம் வந்துருமா? சோ அப்போ k minus 2 is equals to இந்த 6 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மைனஸ் கொண்டு வந்துறேன். அப்போ minus 6 ன்னு வரும். அப்ப k is equals to minus 6, இந்த minus 2 இந்த பக்கம் வந்ததுன்னா it will become plus 2. அப்ப k உடைய வேல்யூ எனக்கு minus 4 ன்னு வருது. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ ரெசிப்ரோக்கல் வந்ததுன்னா போன சம்ல நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் யூஸ் பண்ணோம், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் யூஸ் பண்ணோம், ரெண்டுமே யூஸ் பண்ணோம். ஆனா இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நீங்க வெறும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும். அதுக்கு ரீசன் என்ன சார்னு கேட்டீங்கன்னா உங்க k உடைய பொசிஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. k உடைய பொசிஷன் இஸ் கிவன் அட் தி c வேல்யூ. இதான c உங்களுக்கு கான்ஸ்டன்ட், இது உங்களுக்கு b, இது உங்களுக்கு a. சரியா? அப்போ அன்னோன் வேரியபிள் k உடைய வேல்யூ எங்க இருக்கு? c ல இருக்கு. c நம்ம எங்க இன்வால்வ் பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் இன்வால்வ் பண்ணுவோம். நீங்க அப்படிதான் யோசிக்கணும்.
புரியுதா? நம்ம தேவையில்லாம இந்த சம்முக்கு வந்து சம் ஆஃப் ஜீரோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வேஸ்ட். A உடைய பொசிஷன் C ல இருக்கு. So I can write only C தான். இது புரிஞ்சுதா வரைக்கும்? Yes. Is there anyone watching on live? Kindly drop the comment in chat. Next fourth question பாருங்க. Fourth question அதே தான். Fourth question போன question மாதிரி தான். ட்ரை பண்ணுங்க பாப்போம். எஸ், வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. வீடியோ லைவ்ல பார்க்காம அப்புறமா பாக்குறவங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். நான் ஒரு சமம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் பிராக்டிஸ். ஏன்னா பாலினாமியல் நீங்க புதுசா படிக்கல, ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. வி ஆர் வாட்சிங் திஸ் இன் டிசம்பர். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு சாப்டர் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க தான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சம்ம போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா. ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கிவன். ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் வந்து given zeros of polynomial alpha and 2 by alpha ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இங்கேயுமே பாருங்க ப்ராடக்ட் எங்க இருக்கு? C பொசிஷன்ல இருக்கா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் POZ ன்னு போறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எப்படி எழுதுறீங்க? ஆல்பா இன்டு 2 by alpha இஸ் ஈக்குவல் டு வெறும் 2 மட்டும்தான். ஆல்பா ஆல்பா கேன்சல். சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க எழுதினா எப்படி எழுதுவோம்? நம்ம 2k by 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2வா? அப்ப 2 2 கேன்சல். அப்ப k உடைய வேல்யூ வெறும் 1 மட்டும் தான். எவ்வளவு ஒரு சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. 2 மார்க்ஸ் அழகா அல்வா மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எனி டவுட்? செக் பண்ணிக்கோங்க. செக் 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 வெதர் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் ஆர் நாட். செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா? எஸ், ஆடியோ கிளியரா கேக்குதா? நானுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஐம் யூசிங் சம் டிஃப்ரெண்ட் மைக். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத ஒரு மைக் யூஸ் பண்றேன். ஸோ இன் கேஸ் ஆடியோ ஏதாவது இஷ்யூவா இருந்ததுன்னா, in case if anyone is watching on live, kindly do comment. Okay, next question number 5 போயிடலாம். Question number 5. Question number 5. It's a very interesting question where we can write the answer within one line. You can write this answer within one line. சார் இந்த ரூட்லாம் இருக்கு சார், ஆல்பா பீட்டாலாம் இருக்கு சார், அதை பத்திலாம் பயப்படவே கூடாது. We know the concept. உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா கேள்வி அவங்க எப்படி கேட்டாலும் you can answer. Okay, so நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து how to write alpha plus beta alpha beta நமக்கு தெரியுமே ஆல்ரெடி. எப்படி எழுதுவோம்? alpha plus beta is minus b by a which is nothing but 4 root 3. எழுத தெரியுமா? எஸ், எழுத தெரியும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்பா பீட்டா எழுத தெரியும். எப்படி எழுதுவோம்? c by a which is 3 by 1 3 மட்டும்தான். இப்போ கேள்வியில் அவங்க என்ன கேட்கறாங்க அதை கொண்டு வந்துருங்க. கேள்வியில் அவங்க என்ன கேட்கறாங்க? they are asking alpha plus beta minus alpha beta தான் கேட்கறாங்க. which I can write directly 4 root 3 minus 3. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப முடிஞ்சது. they are asking only alpha plus beta minus alpha beta which is 4 root 3 minus 3. Clear? Simple. Is it okay? Understood everyone? Yes. Is it clear? Anyone? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. எஸ் 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 எஸ். நெக்ஸ்ட் போலாமா? இது கிளியர் தானே? யா, எனி டவுட் சோ ஃபார்? அடுத்த சம் போலாம். அடுத்த சம் ஸ்கிரீன்ல காட்டுறேன், ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்மா. திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு ரூட்டை கொடுத்துட்டு ஒரு ஜீரோஸை கொடுத்துட்டு அதை வச்சு தே வில் ஆஸ்க் அஸ் டு டெவலப் அனதர் நியூ ஈக்குவேஷன், நியூ பாலினாமியல். அவங்க கேட்கறது நம்ம அப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் இந்த மெத்தட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி இங்கேயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். கொஸ்டினை காப்பி பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்க. இது நான் 2 மார்க் கொண்டு வந்திருக்கேன். பட் சம்டைம்ஸ் இந்த 3 மார்க்லேயே கேட்டாங்கன்னா நீங்க அழகா ஸ்கோர் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். எஸ், ட்ரை திஸ். நானும் சால்வ் பண்ணிட்டோமா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த பாலினாமியல்ல இருந்து ஸ்டார்ட் ரைட்டிங் சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். சாட்ல யாருமே வரலையே, நான் அதான் செட்டிங் தப்பா பண்ணிட்டேன்னா ஒருவேளை. சாட்ல நிறைய பேர், கொஞ்சம் பேர், ஒரு 2-3 பேர் உள்ள வராங்க, லைவ் பாக்குறாங்க, பட் ஓடிடுறாங்க. பட் ஐம் நாட் ஷுர் வெதர் நான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரதா எனக்கே தெரியல. மேபி நான் அதான் செட்டிங்ஸ் மாத்திட்டேனா, சாட் பண்ணாத மாதிரி சாட் எனேபிள் பண்ணலையா ஒருவேளை அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கே டவுட்டா இருக்கு. பட் இன் பிட்வீன் செஷன் போயிட்டே இருக்கும்போது என்னால் ஆல்டர் பண்ண முடியுமா, செக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே ஃபைன், நம்ம சம்ஸுக்கு வந்துடலாம். ஸோ கிவன் பாலினாமியல்ல, ஓகேவா? ஸோ கிவன் x square minus x minus 2 பாலினாமியல்ல what is alpha plus beta எப்படி எழுதுவோம்?
alpha plus beta is minus of minus 1 which is nothing but 1. அதே மாதிரி ஆல்பா பீட்டா என்ன எழுதுவோம் -2/1 which is -2. இப்போ இந்த ரெண்டு நம்ம கிட்ட இருக்கு. சரியா, இந்த ரெண்டு நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, புதுசா ஒரு பாலினாமியல் நமக்கு வேணும். புரியுதா? அதாவது புதுசா இந்த இடத்துல ஒரு பாலினாமியல் நமக்கு வேணும். இதோடைய ரூட் வந்து யார் சார்னு கேட்டீங்கன்னா 2α + 1 2β + 1. கேள்வி புரியுதா? கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் பீட்டாவும். அப்படின்னா அதை வச்சு நமக்கு புதுசா ஒரு பாலினாமியல் வேணும். ஃபார் தட் யுவர் ரூட்ஸ் ஆர் 2α + 1 2β + 1. அப்போ நீங்க வழக்கமா ஒரு ரூட்டை வச்சுக்கிட்டு இஃப் யூ நீட் டு ரைட் த பாலினாமியல் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வேணும். அப்படிதானே? அப்போ given new polynomials are, or you can write new zeros are, நீங்க என்ன போட போறீங்க 2α + 1 and 2β + 1. இப்ப இதுக்கு you need to write sum of zeros, you need to write product of zeros. ஏன்னா அது இருந்ததுன்னா அதை வச்சுதான் I can write the new polynomial. அப்ப sum of zeros என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? எப்படி ஆட் பண்ணுவீங்க? 2α + 1 plus 2β + 1 which is nothing but the 2α 2β I can take 2 common. அப்ப வெறும் நீங்க ஆல்பா பிளஸ் பீட்டா வச்சுக்கலாம். and then இந்த 1 + 1க்கு I can write 2 ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ நமக்கு இங்க இருக்குல்ல, அதை நான் சப்ஸ்டிட் பண்ண என்னவா மாறும் இது? ஸோ 2 times ஆல்பா பிளஸ் பீட்டா 1 தான் which is 1. again 2 + 2 எனக்கு 4 கிடைச்சிருச்சு. அப்ப நியூ பாலினாமியலுடைய சம் ஆஃப் ஜீரோஸ் எனக்கு கிடைச்சாச்சு. கேள்வி புரியுதா பாருங்க. ஒரு பாலினாமியல் இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா எடுத்துக்கிட்டு புதுசா ஒரு பாலினாமியலுக்கான சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்னு புரியுதா எவ்ரிவன்? எஸ். நெக்ஸ்ட் இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிங்க. ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணோம். எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? 2α + 1 2β + 1. ஸோ ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2α × 2β என்ன கிடைக்கும்? 4α β. அடுத்து 2α × 1 2α வருமா? அடுத்து 1 × 2β 2β வரும். நெக்ஸ்ட் 1 × 1 எனக்கு 1 தான் வரும். ஸோ அகெயின் ஐ கேன் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். 4 times ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து எனக்கு -2 இருக்கு. பிளஸ் 2 காமன் எடுத்தா ஆல்பா பிளஸ் பீட்டா வரும் which is again 1 + 1. so I will get -8 plus 2 + 1 3 வருமா? அப்ப எனக்கு -5 கிடைச்சாச்சு. அப்ப புது பாலினாமியலுக்கான சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் எனக்கு கிடைச்சாச்சு. சரியா? therefore the required polynomial சம் முடிச்சாச்சு, அவ்வளவுதான். therefore the required polynomial is அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதுவோம்? x² minus sum of zeros ன்னு போடுவோமா? அப்ப மைனஸ் இங்க 4 இருக்கு. so 4x இங்க பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் போடுவோம் which is -5. அவ்வளவுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன்ல, இந்த கொஸ்டின் மார்க் போட்டது இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரியா? சோ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல இருந்து we are finding ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா. அங்க இருந்து அதோட ஹெல்ப்போட நியூ குவாட்ராட்டிக் பாலினாமியல் we are framing. ஸோ இதுதான் இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இன்னொன்னு இருக்கு, அது அடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து முக்கியம். எப்பவுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து முக்கியம். எப்படி கேட்பாங்கன்னா, இதையே மறுபடியும் ஃபார்ம் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஜீரோஸ் ஆர் 1/α and 1/β கேட்பாங்க. இல்ல ஃபார்ம் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஜீரோஸ் ஆர் α² and β² கேட்பாங்க. ஸோ மாத்தி எப்படி வேணா கேட்பாங்க. பட் ஆஃப்டர் ஆல் நமக்கு என்ன தெரியும்னா we should write only this. நான் பாக்ஸ் போறேன்ல, இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா வச்சுக்கிட்டு how we are managing to find the new terms அப்படின்றது தான் இங்க முக்கியம். I hope you understand this. Yes, is there anyone in live? Kindly do chat, கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஓகே, 2 மார்க் முடிச்சாச்சு. ஸோ ½ hour ஆயிடுச்சு. 2 மார்க் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 3 மார்க் போகும். மோராதஸ் உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? 2 மார்க் 3 மார்க்லாம் நம்ம அங்க ஒரு ப்ராசஸ் பண்ணதே இங்க நம்ம 2 ப்ராசஸ் 3 ப்ராசஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ திரும்பவும் நம்ம அதே மாதிரி வெறும் அந்த ஜீரோஸ், குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஆல்பா பீட்டா இதை வச்சு தான் போட போறோம். சரியா? எஸ், we'll go with the very first question. Find one root of quadratic equation. இப்பதான் நான் சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. which means ultimately the question belongs to chapter 3 also. ஸோ நம்ம சாப்டர் 2 ரிவைஸ் பண்றோம். சாப்டர் 3க்கான கொஸ்டினுமே வரும். ஸோ மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு சாப்டர் 2வும் சாப்டர் 3யும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து மறந்துடாதீங்க. சரியா? எஸ், got it.
Now check out this question. One root வந்து 2/3, find the value of p and other root of the equation கேக்குறாங்க. And other root of the equation கேக்குறாங்க. So எப்படி கண்டுபிடிக்கலாம்? Any idea? One root of the equation is 2/3 னா நீங்க ரெண்டு பண்ணலாம். ஒன்னு இந்த 2/3 அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு you can find the p value. அது ஒரு வே. அப்படி இல்லனா நீங்க ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இருக்குல்ல அதை வச்சுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்? அதை வச்சுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let the roots be, let another root b னு வச்சுக்கலாம். let another root b, there are many methods, நீங்க இப்படி வேணா போட்டுக்கோங்க. ஓகேவா? let another root b பீட்டான்னு வச்சுக்க. ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நீங்க எப்படி எழுதுவீங்க? 2/3 into beta is equal to c by a போட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4/3 வருமா? 4/3 வரும். ஓகே, சோ அப்போ இந்த 3 கேன்சல் பண்றேன், 2 4 கேன்சல் பண்ணா 2. அப்போ beta is equals to 2. Therefore another root is 2. Another root of quadratic equation is 2. So ஒரு part of the question நான் முடிச்சிட்டேன் இங்கே. ஓகேவா? இப்போ next find the value of p கேக்குறாங்களா? find the value of p க்கு I can simply find the sum of roots. கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கக்கூடாதா? sum of roots கண்டுபிடிச்சா எனக்கு அது வந்துரும்ல. சோ அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்? sum of zeros or sum of roots. Sum of roots நீங்க எப்படி போடுவீங்க? alpha plus beta, which is என்ன roots? 2/3 plus 2. ஒரு root 2/3, இன்னொரு 2 னு போட்டுருக்கோம், which is equals to, இங்க இருந்து எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்? p/3 னு போடுவோம். minus b by a வா, அப்ப minus p/3 னு போடுவோம். Be careful with the symbols. அப்ப ஆட் பண்ணா என்ன ஆகும்? 3 2s are 6 ஆ? அப்ப 2 plus 6/3 is equals to minus p/3. 3 and 3 cancel. அப்ப p is equals to 2 plus 6 8, minus இந்த பக்கம் வந்துரும், அப்ப minus 8. அவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு குயிக்கா போடுறோமோ அந்த அளவுக்கு if you are aware about the topic னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், காட் இட்? புரிஞ்சுதா? யா, டக்கு லைவுக்குள்ள வராங்க, பட் ஓடிடுறாங்க. எனக்கு அது என்ன ரீசன் தெரியல. மேபி அவங்க வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது சொல்லிட்டாவது போகலாம், இல்ல நீங்க ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். எனக்கு இந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். நான் ஒரு ஓரமா ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு பாக்ஸுக்குள்ளேயே இருப்பேன். ஐ கேன் டீச் ஃப்ரம் ஹியர் ஸோ தட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ரீச் ஆகிடும். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போர்ட் அண்ட் தென் டூ சம்திங். ஐ டோன்ட் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் அண்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியம். நான் திரும்ப சொல்றேன், இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸும் முக்கியம் தான், பட் ஸ்டில் இதுக்கப்புறம் வர்ற எல்லா கொஸ்டினும் முக்கியம். ஏன்னா நம்ம 3 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் 4 மார்க்கும் பார்ப்போம். அண்ட் தென் வி வில் பி ஃபேஸிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் கேஸ் ஸ்டடி ஆல்சோ. எல்லாமே முக்கியம். அதனால தான் நான் ஒன் ஷாட்னு போட்டேன் இந்த செஷன். யா, கேன் வி கோ நெக்ஸ்ட் கொஸ்டின்? இஃப் the roots alpha beta or this alpha minus beta. Okay fine, super question. check out this. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆல்பா பீட்டா வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ். நான் திரும்ப சொல்றேன், ஈக்குவேஷனுக்கு இருக்கு, பாலினாமியல் இருக்கு, ரெண்டும் உங்களுக்கு மோரலஸ் சிமிலர் கொஸ்டின்ஸா தான் வரும். மோரலஸ் உங்களுக்கு சிமிலர் கொஸ்டின்ஸா தான் வரும். சரியா? இஃப் இஸ் தேர் எனிஒன் வாட்சிங் இட் ஆன் லைவ், கைண்ட்லி டூ chat or comment. எனக்கு இல்லை chat போட முடியலையா, எனக்கு என்னன்னு தெரியல. மேபி நான் செட்டிங்ஸ் ஏதாவது மாத்திட்டான்னு தெரியல. ஸோ டூ chat and something, anyone? Yeah. ஓகே ஃபைன். ஈக்குவேஷன்ல இருந்து ஹவு வி நீட் டு ரைட் சம் ஆஃப் ஜீரோஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல்பா பீட்டான்னு கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் நம்ம ஈக்குவேஷன் இருந்து எப்படி எழுதுவோம்? மைனஸ் பி பை ஏன்னு போடுவோமா? அப்போ மைனஸ் பி பை ஏன்னு போட்டா மைனஸ் ஆஃப் -5/1 விச் இஸ் 5 மட்டும்தான். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா 5, ஆல்பா மைனஸ் பீட்டா 1, ரெண்டுமே இருக்கு நமக்கு. இப்போ அப்படிதானே? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 5 எப்படி ஈக்குவேஷன் இருந்து வந்தது. நெக்ஸ்ட் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அவங்க நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்தது. சரியா? இப்போ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆட் பண்றீங்களோ சப்ட்ராக்ட் பண்றீங்களோ, டூ வாட் எவர் யூ வாண்ட். எஸ், நமக்கு தேவை ஆன்சர். ஏதாவது பண்ணுங்க பார்ப்போம். சப்போஸ் நான் இருந்து ஆட் பண்றேன், அப்ப என்ன ஆகும்? மைனஸ் பீட்டா பிளஸ் பீட்டா கேன்சல் ஆயிடும். ஸோ 2 ஆல்பா ஈக்குவல் டு 6, அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 3, 6/2. ஆல்பா ஈக்குவல் டு 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு பீட்டா வேல்யூ 2ன்னு வந்துடும். சிம்பிளா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே, இப்ப கேள்வி இது இல்ல, கேள்வி இது கிடையாது. கேள்வி என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே தான் கேக்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே தான் நம்ம கேக்குறாங்க. அப்ப கே எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? கே எந்த பொசிஷன்லமா இருக்கு?
k எந்த பொசிஷன்ல இருக்கு? எஸ், சி பொசிஷன்ல இருக்கா? அப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது, ஆல்பா பீட்டா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ஆஃப் k மைனஸ் 1 பை 1. அப்படிதானே? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, c by a. ஸோ 3 ஆஃப் k மைனஸ் 1 பை 1 which is equals to நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, 2 into 3. ஓகேவா? அப்போ ஒரு 3 நான் கேன்சல் பண்ணலாம். அப்போ ஐ எம் கெட்டிங் ஒன்லி k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. மைனஸ் 1 அந்த பக்கம் போனா பிளஸ் 1 ஆயிடும். அப்போ k ஈக்குவல் டு 3 தான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்க? எஸ், இந்த சம்மு கிளியரா இல்ல டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இஸ் திஸ் கிளியர்? இஸ் திஸ் கிளியர் ஆர் டு யூ ஹேவ் எனி டவுட்? புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. எஸ் எஸ் எஸ், இஸ் இட் கிளியர்? எனி டவுட் so far? Any doubt? Is it clear? Okay, good. So I'm taking the session for more than half an hour. Still no one showed up here. Okay, fine. Still, yeah, okay. Okay, next is Nambalama. Next question. Try this. Try panna babo. Try this question. Try this question. Find a quadratic polynomial whose zeros are reciprocal of the zeros of this polynomial. Find a quadratic polynomial whose zeros are reciprocals of this quadratic polynomial கேக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. நான் என்ன சொன்னேன், இப்போ ஆஸ் யூஷுவல் we are going to take நம்ம அந்த 2 ஆல்பா பிளஸ் 1 2 பீட்டா பிளஸ் 1 சம் போட்டோம்ல, அதே லாஜிக் தான். ஓகேவா? ஸோ கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியலுக்கு, அதாவது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c, இதோடைய ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலா என்ன அர்த்தம், 1 பை ஆல்பாவும் 1 பை பீட்டாவும் ரூட்டா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. Try to understand the relationship. We have done the same. We have done the same. 12th ஸ்டேட் போர்டு தான். ஓகே, எடுக்கலாம். Sure, I will take. எந்த சாப்டர் என்ன சொல்லுங்க. Mention the chapter. Which chapter you feel very difficult for 12th state board? எந்த சாப்டர்னு சொல்லுங்க, வரலாம். ஓகேவா? Sure, I will come up with that. எல்லா சாப்டருமா? இப்ப ரைட்டோ எந்த சாப்டர் சொல்லுங்க, நான் நாளைக்கே கூட வரேன். ஐ வில் கம் டுமாரோ இட்ஸ். நான் நாளைக்கே வரேன். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் தேர் இன் த லைக் யூ நோ யூ ஆர் இந்த ஹாலிடேஸ் நினைக்கிறேன், அப்படிதானே? எல்லாம் ஆஃப்லி லீவ் தான், சும்மா இருக்கீங்க வீட்டுல. எஸ், சங்கரி 9902. எல்லா சாப்டருக்கும் ஒன் ஷாட்டா? ஓகே, ஃபைன், கூல், ஃபைன் ஃபைன். ஐ வில் கம், ஐ வில் கம், ஐ வில் கம். Your suggestions. Topic is your suggestion. I am okay with any topic. Topic is your suggestion. Okay, coming back to this chapter. 7th chapter. Yeah, sure. Sure, varalam. Okay, okay, good. 7th chapter. Okay, fine. Good, good, good. பண்ணலாம். Just keep checking the post column. Okay, community post column இருக்கும். அங்க வந்து I will update what are the live we are going to have. Okay, whether it is for state board or CBSE, whatever the one shot we are going to have. Okay, okay, fine. Coming back to this question. So this session is not for 12th ma. Okay, this is for CBSE 10th is going there. And I hope in the question like same in the equation in the find sum of zeros and product of the zeros. So sum of zeros we know, product of the zeros we know. So sum of the zeros எப்படி இருக்கும், minus b by a, and product of the zero is c by a அப்படின்னு போடணும். ஓகேவா? Yeah, okay, okay, sure, I'll come. I'll try my best, and I want you people to invite your friends also. That is very important. I want more viewers. Okay, alpha plus beta minus b by a, alpha beta c by a, which I am getting from this equation. Okay, இப்போ இங்க இருந்து I need to have another equation which is x square minus sum of zeros x plus product of zeros. எனக்கு ஆக்சுவலா இதுதான் வேணும். I want a new polynomial வேணும். அதுக்கு the formula is x square minus sum of zeros x plus product of zeros. Okay, so I need to find sum of zeros. அப்ப sum of zeros யாரு, இதுதான் எனக்கான புது ஜீரோ. புது ஜீரோ யாரு, 1 by alpha 1 by beta. அப்போ அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும், வெரி சிம்பிள்.
sum of zeros-னா அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணுங்களேன். எப்படி ஆட் பண்ணுவோம்? 1 by alpha plus 1 by beta. இப்போ ரெண்டுமே fraction இருக்கா? அப்போ உல்டா cross multiply பண்ணீங்கன்னா I will have alpha plus beta by alpha beta வருமா? So alpha plus beta என்றது என்னது? minus b by a. So minus b by a divided by alpha beta என்றது என்னது? c by a வா? அப்போ a வும் cancel ஆயிடும். I will have only minus b by a மட்டும்தான். புரிஞ்சுதா பாருங்க? a minus b by c மட்டும்தான். a வும் cancel. a வும் cancel. In the same way, if we have product of zeros, அப்போ product of zeros என்ன வரும்? 1 by alpha into beta என்றது 1 by alpha beta தான். அப்போ அப்படியே reciprocal தான் பண்ண போறோம். அப்போ 1 by c by a ன்னு போடுவோம், which is a by c. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் பாருங்க? x square minus sum of zeros என்னது? minus b by cx plus product of zeros என்னது? a by c. அப்போ இது ஃபுல்லாவே நான் c ஆல மல்டிப்ளை பண்ணா I will have cx square plus bx plus a is the required quadratic polynomial. சம்ம முடிச்சிருங்க அவ்வளவுதான். cx square plus bx plus a is the required quadratic polynomial. Question புரிஞ்சுதா பாருங்க? Understand the question? Answer புரிஞ்சுதா? Everyone? Got it? Any doubt here? Any doubt? இது clear? Super. Very good. So ஒரு quadratic polynomial இருந்து we are taking alpha beta, அங்க இருந்து அதோட reciprocal எடுத்து new quadratic polynomial நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு mandatory you need to find sum of zeros வேணும், product of zeros வேணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு புது polynomial வேணும்னாலே உங்களுக்கு sum of zeros, product of zeros வேணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். எஸ், இதுதான் நான் சொன்னேன் another type of very important question. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா குவாட்ராட்டிக்ல இதை தாண்டி வேற இல்லவே இல்லை. குவாட்ராட்டிக்ல பாத்தீங்கன்னா இதை தாண்டி வேற இல்லவே இல்லை. ஸோ இது உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வேற வேர்ஷன்ஸும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? யா. சூப்பர், வெரி குட். ஓகே, ஃபைன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஆல்பா பீட்டா ஆர் zeros of the polynomial 5x square plus 5x plus 1, then find the value of alpha square plus beta square, alpha power minus 1 and beta power minus 1. ஸோ அவங்க கேட்கறத முதல்ல விட்டுருங்க. அவங்க கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியலுக்கு first you write what is alpha plus beta and alpha beta. இது எது தெரியணும். ஸோ alpha plus beta என்னது? minus b by a வா? அப்போ minus 5 by 5 you will have only minus 1. ஆல்பா பீட்டா என்னது? c by a வா? so you will have 1 by 5. இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மீதியெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம கையில என்ன இருக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு, ஆல்பா பீட்டா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு we need to find whatever they are asking. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்கறாங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இதுதான் ஃபார்முலா. alpha plus beta the whole square minus 2 alpha beta. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. alpha plus beta whole square minus 1 ன்னு தெரியும். ஸோ minus 1 square minus 2 times alpha beta வந்து 1 by 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணா you'll get the answer மா. ஸோ you'll get the answer 1 minus 2 by 5. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 1s are 5. ஸோ 5 minus 2 by 5 which is 3 by 5 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். சிம்பிள். Got it? Got the very first one? First one புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் they are asking us to write alpha power minus 1 beta power minus 1. இது என்ன சார் புதுசா இருக்கே? alpha power minus 1 எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? பவர் மைனஸ் 1 ரெசிப்ரோக்கல்மா. இது நத்திங் பட் 1 by alpha plus 1 by beta தான். அதை தான் இப்படி கேட்கறாங்க. சம் கொஸ்டின்ஸ்ல அவங்க டைரக்டாவே ஃபைண்ட் 1 by alpha plus 1 by beta கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அதைத்தான் அவங்க என்ன பண்றாங்க? ஆல்பா பவர் மைனஸ் 1 பீட்டா பவர் மைனஸ் 1 சொல்றாங்க. சரியா? ஓகே, நவ் டூ த கிராஸ் மல்டிபிகேஷன். இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? பீட்டா பிளஸ் ஆல்பா வரும், விச் இஸ் நத்திங் பட் ஆல்பா பிளஸ் பீட்டா தான். ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா நம்ம டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன? மைனஸ் 1. ஆல்பா பீட்டா என்ன?
1/5. அப்போ ஃபிராக்ஷனுக்கு கீழே ஃபிராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அங்க மைனஸ் வர இருக்கு. அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து -5 into 1 வரும், which is -5 தான். ஸோ இதுதான் உங்களுடைய செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஆல்பா பவர் -1 பிளஸ் பீட்டா பவர் -1. பவர் -1ன்னா ரெசிப்ரோக்கல்ன்றத மறந்துடாதீங்க. பவர் -1ன்னா ரெசிப்ரோக்கல், டோன்ட் ஃபர்கெட் இட். சரியா? இப்போ ஆல்பா பீட்டா வச்சு they are giving one polynomial. அந்த பாலினாமியல் இருந்து they are finding other. இதையே அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, I am giving you extra question. இது மட்டும் இல்ல, இதை வச்சு அவங்க கியூபுமே கேட்பாங்க. சரியா? இதை வச்சு அவங்க கியூபுமே கேட்பாங்க, இல்ல பவர் -1 கேட்பாங்க. எப்படி ஒன்னா கேட்பாங்க. ஸோ பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ இங்க நான் எப்படி கொடுத்துருக்கேன், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் இந்த ஃபார்முலாவா கொடுத்தேன். ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல்ல நமக்கு ஆல்ரெடி இது நமக்கு தெரியும், இது பிரச்சனை இல்லை. ரெசிப்ரோக்கல் வந்து நமக்கு 1/α 1/β இருந்ததுன்னா பவர் -1 தெரியும், அது நோ ப்ராப்ளம். ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ். இப்போ அதேதான், ஓகேவா? ஸோ நான் கொஸ்டினை மட்டும் சேஞ்ச் பண்றேன். இப்போ இது நம்ம பண்ணிட்டோம், அதனால இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் இது இல்ல, இது இல்ல. ஓகேவா? இப்போ நான் கொஸ்டின் வந்து மாத்துறேன். நான் என்ன சார் மாத்துறேன் அப்படின்னா, சப்போஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஐ எம் கிவிங் யூ, நான் வந்து ஓனா கொடுக்குறேன் கொஸ்டின். ஆல்பா பை பீட்டா, பீட்டா பை ஆல்பா கேட்கறாங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிள். அகைன் ஃபிராக்ஷன் தானே, கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப ஆல்பா இன்டு ஆல்பா, கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா ஆல்பா ஸ்கொயர், பீட்டா இன்டு பீட்டா என்ன கிடைக்கும்? பீட்டா ஸ்கொயர், டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்பா பீட்டா வருமா? இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம போன பேஜில் தான் கண்டுபிடிச்சோம், 3/5 கண்டுபிடிச்சோம். அப்ப நியூமரேட்டர் வேல்யூ என்ன? 3/5. ஆல்பா பீட்டா வந்து என்னது? 1/5. அப்ப 5 5 கேன்சல் ஆயிடும். ஸோ 3/1 இஸ் நத்திங் பட் 3 தான். எவ்வளவு சிம்பிளா முடியுது பாருங்க. சப்போஸ் அவங்க டைரக்டா அதை கேட்கறாங்கன்னா, நீங்க தனியா இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். நான் வந்து போன பேஜ்ல போட்டதால அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டேன். பட் யூ ஷுட் நாட் டூ திஸ். சப்போஸ் அவங்க டைரக்டாவே வந்து ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா கேட்கறாங்கன்னா, நீங்க தான் அதை சால்வ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? இப்ப இது போக கியூபுமே கேட்பாங்க. கியூபுக்கு ஃபார்முலா தெரியாது அப்படின்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ எம் கிவிங் யூ த ஃபார்முலா ஃபார் கியூப் ஆல்சோ. சப்போஸ் தே வில் கிவ் யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப்னு கேட்பாங்க. நம்ம 8th 9th படிச்ச ஐடென்டிட்டி தான். என்ன ஐடென்டிட்டி? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஐடென்டிட்டி. இது ஆக்சுவலா நம்ம 2 வழியா எழுதுவோம். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா, ஏன்னா அது இருந்தா தான் நம்ம எழுத முடியும். ஓகே, அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab a plus b. இதான் ஃபார்முலா. ஸோ ஏக்கு பிக்கு பதிலாக ஆல்பா பீட்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ரைட் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா டைம்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ நமக்கு என்ன தெரியும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம என்னன்னு போட்டோம்? மைனஸ் பி பை ஏ மைனஸ் 1 போட்டோமா? ஆல்பா பீட்டா என்ன போட்டோம்? 1/5 போட்டோம். ஸோ இவங்க 2 பேரும் இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஸோ இந்த ஐடென்டிட்டி காப்பி பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டியே காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியாம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காப்பி த ஃபார்முலா குவிக்லி. கியூபுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 ஸ்கூல்ல வந்து இப்போ ப்ரீ போர்ட் எக்ஸாம் நடந்தது இல்ல, அப்பயே வந்து இதை கேட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து என்னது? -1. ஸோ -1 கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆல்பா பீட்டா வந்து 1/5, ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து -1. சரியா? அப்ப -1 கியூப் பண்ணா -1 தான் வரும். அடுத்து இந்த -1 எனக்கு +1 ஆயிடும். 3 into 1/5 வந்து வெறும் 3/5 தான். இப்ப இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 into -1 என்ன கிடைக்கும்? -5 plus 3 divided by 5. அப்போ உங்களுக்கான ஆன்சர் வந்து -2/5 தான் உங்களுடைய ஆன்சர் ஃபார் ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப். புரியுதா பாருங்க? எஸ், drop a thumbs up quickly if you understood this. ஸோ உங்களுக்கு பேசிக்கா ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டா, அதாவது இது பேசிக்கா இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் இதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் எனிதிங் whatever they are asking, provided you must to know some basic algebraic identities. ஐடென்டிட்டிஸ் தெரியாம நீங்க சம்ம ஸ்டார்ட் கூட பண்ண முடியாது. கியூபிக் ஐடென்டிட்டியா இருக்கட்டும், இல்ல மைனஸா இருக்கட்டும், இல்ல ரெசிப்ரோக்கலா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், whatever they are asking. ஸோ பாலினாமியல்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த டாபிக், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? எஸ், அடுத்த சம் போயிடலாமா? இன்னும் நம்ம லாங் சம்ஸ் இருக்கு, அப்புறம் கேஸ் ஸ்டடி வேற இருக்கு. ஓகேவா? ஸோ டக் டக்குன்னு போயிடலாம் குயிக்கா. இந்த கொஸ்டின் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அகைன் இம்பார்ட்டன்ட்.
நம்ம இந்த செஷன்ல இந்த ஒன் ஷாட்ல பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான். எஸ், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k such that this equation or this polynomial has sum of zeros, underline பண்ணுங்க, sum of zeros equal to half of their product அப்படின்றாங்க. sum of zeros வந்து half of their product அப்படின்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், let alpha and beta be zeros எடுத்துக்கிறேன். let alpha and beta be zeros or zeros of the given polynomial. சரியா? let alpha and beta be zeros. ஓகேவா? இப்போ given என்னமா கொடுத்திருக்காங்க, given என்ன கொடுத்திருக்காங்க, sum of zeros, which means alpha plus beta, sum of zeros. அப்ப ஆட் பண்றேன், alpha plus beta is equals to half of their product, which means what, alpha beta by 2. புரியுதா பாருங்க, sum of zeros வந்து அதோட ப்ராடக்ட்டை விட ஆஃப்ன்றாங்க. ஆஃப் நீங்க லெஃப்ட்ல போட்டுறக்கூடாது, ப்ராடக்டோட ஆஃப்ன்றாங்க. அப்ப நீங்க ரைட்ல தான் போடணும். ஏன்னா இதே கொஸ்டின் நான் ஒரு ஸ்டூடெண்ட் போடும்போது பார்த்தேன், ஆல்பா பிளஸ் பீட்டா பை 2 ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா வச்சு போட்டாங்க. நோ, கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் ஈக்குவேஷன்ல இருந்து இதுல இருந்து we know how to write alpha plus beta and alpha beta, அப்படிதானே? சோ alpha plus beta எப்படி எழுதுவீங்க, ஈக்குவேஷன்ல இருந்து how to write alpha plus beta. அப்போ alpha plus beta I can write minus b by a வா, which is nothing but minus of minus k plus 6 will become only k plus 6 தான். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்பா பீட்டா வந்து என்னது உங்களுக்கு 2 times 2k minus 1 by 1 தான். ஸோ இங்க a உடைய வேல்யூ இங்க 1 தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, நீங்க டேட்டா சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் you just put them here, you'll get the answer. அந்த ரெண்டு வேல்யூ நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you'll get the answer. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல I need to write k plus 6 is equal to, ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த 1 by 2 அப்படியே இருக்கட்டும், இந்த 1 by 2 தனியா போட்டுக்கிறேன். இது போக நமக்கு இங்க ஒரு 2 times 2k minus 1 இருக்கு. புரியுதா? இப்போ இந்த 2 and 2 கேன்சல். அப்ப வெறுமனே எனக்கு என்ன இருக்கு, k plus 6 is equals to 2k minus 1 தான் இருக்கு. இப்போ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 2k minus k is equals to minus 1 இந்த பக்கம் வந்தா plus 1 மாறிடும். அப்ப 6 plus 1. So your answer is k is equal to 7. k7 is the answer. k7 is the answer. So question இருந்து how we are writing this term is very important. எந்த term இங்க இருக்கு பாத்தீங்களா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா, இது உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இதை நீங்க தான் ஃப்ரேம் பண்ணணும், கொஸ்டின்ல அவங்க கொடுக்கல. புரிஞ்சுதா? drop a thumbs up if you understand this question. yes 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 is there anyone watching this on live? நானே ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்கேன். okay cool as usual man, I don't know why what's happened with my channel. நான் எப்போ லைவ் வந்தா மட்டும் லைக் யாருமே இருக்க பண்றாங்க உள்ள. it's okay cool, anyhow I'll do my work. நான் எடுத்துட்டு போயிட்டே தான் இருப்பேன். இன்னும் நம்ம நிறைய சம்ஸ் இருக்குமா, ஸோ மேக் இட் ஃபாஸ்ட், வில் கம்ப்ளீட். இன்னும் நம்ம லாங் சம்ஸ்லாம் வரதுக்கு நான் கேஸ் ஸ்டடியுமே கொண்டு வந்திருக்கேன். ஐ brought கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஆல்சோ. யா ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இது வெரிஃபிகேஷன் தான், இது நீங்க போட்டுருவீங்கல்ல. எஸ், will you do this by yourself, will you do this by yourself? சார் ஃபிராக்ஷன்லாம் இருக்கே சார், நீங்களே போடுங்க சார் சில பேர் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ என்ன பண்றேன், let p of y equal to, let p of y is equals to 7y square minus 11 by 3y minus 2 by 3 போட்டுக்கிறேன். அப்ப நான் p of y equal to 0 போடுறேன்னா I need to multiply this with entirely 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் ஃபுல்லாவே. ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் 2 3 இருக்கிறதால எனக்கு கேன்சல் ஆகணும்ன்றதால I multiplying the entire polynomial with 3. அப்ப எனக்கு என்னவா மாறும் இந்த polynomial, 3 7s are 21y square. இந்த 3 and 3 கேன்சல் ஆயிடும், அப்ப 11y மட்டும் வரும். 3 2s are 6, சாரி 3 கேன்சல் ஆயிடுமா, அப்ப 2 மட்டும் தான் இருக்கும், which is equal to 0. இப்போ இதோட ரூட் கண்டுபிடிக்கலாம், அதாவது ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணா 21 into 2 என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா எனக்கு -42 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு -11 வரணும். என்ன நம்பர்ஸ் வரும், ஆட் பண்ணா கிடையாது, சப்ட்ராக்ட் பண்ணா. டோன்ட் சே 6 7 சார்னு சொல்லாதீங்க, 6 and 7 ஆட் பண்ணா 11 வரும், சப்ட்ராக்ட் பண்ணா வராது. என்ன வரும், ஓகே 14 3 சார் கிடைக்கும், 14 and 3 வருமா. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. ஸோ ஐ நீட் டு டூ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ கேன் ரைட்
21y square minus 14y plus 3y minus 2 equal to 0. அப்போ இதை மட்டும் தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, இதை தனியா ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இப்போ 21 14 நான் 7y காமனா எடுக்கிறேன். ஸோ ஐ வில் கெட் 3y minus 2 வரும், பிளஸ் இதுவுமே 3y minus 2 தான், இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ எனக்கு 7y plus 1 வருமா, 3y minus 2 காமனா எடுத்தா equal to 0. அப்போ தனித்தனியா எடுத்தனா y equal to எனக்கு minus 1/7, y equal to எனக்கு 2/3 வருது, which is nothing but என்னோட alpha beta. ஓகேவா? அப்ப என்ன பண்றேன், alpha is equals to minus 1/7 எடுத்துக்கிறேன், beta equal to 2/3 எடுத்துக்கிறேன். இது உங்களுடைய first part of the question. இதுக்கப்புறமா தான் we need to do the verifications. அப்படிதானே? இதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம், வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். LHS RHS சேமான்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ இங்க இருந்து தான் ஐ நீட் டு ஸ்டார்ட் வித் மை வெரிஃபிகேஷன். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தெரியும், நம்ம புக்ல இருக்கு. இது ஃபிராக்ஷன்ல இருக்குன்றதா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இது நீங்க கூட போட்டிருக்கலாம், பட் ஸ்டில் வீடியோ பார்க்குறவங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்றதால ஐ எம் சால்விங் ஃபுல்லி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன எழுதுவோம், ரெண்டு ஆட் பண்ண என்ன ஆகும், minus 1/7 plus 2/3 என்ன கிடைக்கும், 3 1s are 3 minus 3 plus 7 2s are 14/21 which is 11/21 கிடைக்குது. ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், இதுதான் ஈக்குவேஷன். இப்போ சரியா, இதுதான் ஈக்குவேஷன். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன எழுதுவோம், மைனஸ் பி பை ஏன்னு போடுவோமா, அப்போ மைனஸ் ஆஃப் minus 11/21 போடுவோம், which is nothing but 11/21. இங்க பாருங்க ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு, both are same. புக்ல இருக்கிற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், கொஸ்டின் மட்டும் தான் வேற, பட் ஸ்டில் we can do this. புரிஞ்சுதா? இது ஃபிராக்ஷன்ல இருக்குன்றதால ஐ எம் எக்ஸ்பிளைனிங். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் போயிடுங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன, ஆல்பா பீட்டா. ஸோ மல்டிப்ளை பண்ண ரெண்டுத்தையும், ஆல்பா என்ன minus 1/7, பீட்டா வந்து 2/3. ஸோ மல்டிப்ளை பண்ணா 1 2s are 2 minus 2 7 3s are 21. அதே மாதிரி ஈக்குவேஷன்ல இருந்து இஃப் ஐ நீட் டு ஃபைண்ட் ஆல்பா பீட்டானா which will give me c by a. ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு உங்களுக்கு, minus 2/21. ஸோ அகைன் இவங்க ரெண்டு பேரும் சேம் தான், hence verified. hence verified. ஸோ ரெண்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இது. ஒன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபைண்டிங் த ஜீரோஸ், நம்ம ஜீரோஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதை யூஸ் பண்ணி கொஸ்டின்ல கம்பேர் பண்ணி we need to find the sum of zeros and product of the zeros. இது 3 மார்க்லயே 2 மார்க்லயே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. புக்ல இருக்கிற எல்லா சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாக்குறீங்களோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அண்டர்ஸ்டுட் திஸ்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த செஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். இதுல இருக்கிற ஒரு கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து போலாமா? shall we go to next one? next 7th question பாருங்க. இதுக்கப்புறம் என்ன லாங் சம் நினைக்கிறேன், இன்னும் ஒரு சம் இருக்கு, அதுக்கப்புறம் லாங் சம் அண்ட் தென் கேஸ் ஸ்டடி வேற இருக்கு. சரியா? ஐ வாண்ட் இந்த லைவா அட்டென்ட் பண்ணாம லேட்டா பாக்குறவங்களுக்கு யூ ஆர் கோனா மிஸ் திஸ். லைவா பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் மோர் ஐடியா. லேட்டா பாக்குறவங்க கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு லைக் நோ சால்வ் பண்ணிட்டு போயிடுங்க. இஃப் zeros of this polynomial are double in value to the zeros of this polynomial. Okay, fine. இங்க கொடுத்திருக்காங்கல்ல 2x² minus 5x minus 3 கொடுத்திருக்காங்கல்ல, அதோடைய ஜீரோஸை விட மேல இருக்கிற அந்த x² plus 2x plus q ஜீரோ வந்து டபுள் அப்படின்றாங்க. அப்போ p உடைய வேல்யூ q உடைய வேல்யூ என்ன? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்மா, சூப்பர்பான கொஸ்டின் இது. சரியா? சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இதோட ஜீரோஸ் கண்டுபிடிங்க. First part I need to find the zeros of 2x square minus 5x minus 3. So இது சால்வ் பண்ணலாம். சார் மல்டிப்ளை பண்ணா 2 3s are minus 6 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா minus 5 வரணும். அப்படிதானே? இங்க 2 இருக்குல்ல, அப்ப மல்டிப்ளை பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் மறந்துடாதீங்க. மல்டிப்ளை பண்ணா minus 6, சப்ட்ராக்ட் பண்ணா 5 என்ன வரும் உங்களுக்கு, 6 1s are தான், 3 2s are போட்டாதீங்க, சப்ட்ராக்ட் பண்ணா 5 வரணும், ஆட் பண்ணா கிடையாது. அப்ப ரெண்டுமே நெகட்டிவ்னா -6. So I'm going to use my splitting the middle term method. So I can use this 2x square minus 6x plus 1x minus 3. So factorize பண்றேன், இல்ல put equal to 0 also. Anyhow we are going to find the zeros தானே. அப்ப 2x நான் காமன் எடுத்தா this will give me x minus 3 and இதுவுமே எனக்கு x minus 3 தான், which is equals to 0. So தனியா x minus 3 மட்டும் காமன் எடுத்தா I will have 2x plus 1 is equal to 0 வருமா? So I will get x is equal to 3 or x is equals to minus 1/2. அப்ப இதுதான் உங்களுடைய ஆல்பா பீட்டா. அப்ப ஆல்பா equal to 3, பீட்டா equal to minus 1/2. இப்போ நல்லா கவனிங்க,
அங்க மேல கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாலினாமியலுடைய ஜீரோஸ் வந்து இதை விட டபுள்ன்றாங்க ஓகேவா. சோ zeros of x square plus px plus q are 2 alpha and 2 beta அப்படிதானே, புரியுதா இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டானா மேல இருக்கிற ஈக்குவேஷனுக்கு 2 ஆல்பா அண்ட் 2 பீட்டா. அப்ப 2 ஆல்பானா என்ன எழுதுறீங்க, 2 டைம்ஸ் ஆல்பா வேல்யூ 3 னா 6, 2 பீட்டானா 2 டைம்ஸ் -1/2 வருமா. அப்ப 2 and 2 கேன்சல் ஆகிடும், வெறும் -1 மட்டும் வரும். இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் அதோடைய ரூட், இது இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ் யாரு, 6 and -1. இப்போ p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஐ நீட் டு ஃபைண்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ். சரியா, கம்பேர் பண்ணிக்கோங்க. சோ சம் ஆஃப் ஜீரோஸ் எழுதுங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன வரும், p/1 வருமா, which is p or -p. -p is equals to சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன கிடைக்குங்க, 6 plus -1 5 வரும். ஓகேவா, இதான் ஜீரோஸ். சரியா, அப்போ p வேல்யூ -5. நல்லா கவனிங்க, -p equal to 5 னா p வேல்யூ -5. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சம் ஓவர், அதாவது p பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் q கண்டுபிடிக்கிறதுக்கு q உடைய பொசிஷன் c ல இருக்கு, which is obviously product of the zeros. அப்ப product of the zeros கூட என்ன ஆகும் உங்களுக்கு, you are going to have q மட்டும் வரும். product of the zeros இங்க என்ன வரும், 6 into -1 which is q is equals to -6 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்கம்மா, கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் பட் இம்பார்ட்டன்ட் இது. சரியா, 10th ஸ்டாண்டர்ட் CBSE யாருமே இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். not even one came and asked for any doubt or chatல எதுவுமே போடல. நியர்லி ஒன் ஹவர் மேல கிளாஸ் போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, ஐ தாட் சம் பீப்புள் வில் ஜாயின் அட்லீஸ்ட் பிகாஸ் எல்லாருமே வந்து இப்போ லீவ்ல இருக்கீங்க அப்படின்றதால தான் நான் ஸ்டார்ட் பண்ண செஷனு. என்னைக்கோ நான் முடிச்சிடறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா எந்தெந்த சாப்டர் வேணும் இல்லை சாப்டர் வேணுமா வேணாவான்றதை இந்த வீடியோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் போர்டுக்கு லைவ் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேரா உள்ள இருப்பாங்க. ஸோ ஐ கண்டினியூ ஃபார் ஸ்டேட் போர்ட். பட் CBSE யாருமே இல்லைன்றதால CBSE சீரிஸ் நான் கண்டினியூ பண்றது டவுட் தான். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். If sum of squares of zeros of this polynomial is 20, then find the value of k. இது 2 mark question மாதிரி தானே இருக்கு. This looks like a 2 mark question. என்ன கொடுத்துருக்காங்கம்மா, let zeros of the polynomial be as usual alpha beta எடுத்துக்கோங்க. that zeros b ன்னு கூட போட்டுக்கலாம், zeros of polynomial b or zeros b alpha and beta. ஓகேவா, இப்ப given என்ன கொடுத்துருக்காங்க, given நல்லா கவனிங்க, sum of squares of zeros-ன்றாங்க. அப்போ given வந்து உங்களுக்கு alpha square plus beta square is equals to 20. அப்ப k உடைய வேல்யூ கேட்கறாங்க. alpha square plus beta square நமக்கு ஃபார்முலா தெரியுமே, என்ன தெரியும், alpha plus beta the whole square minus 2 alpha beta ன்னு தெரியுமா. இப்ப இந்த ஈக்குவேஷன் இருந்து we know how to find my sum of root. என்ன வரும், minus of minus b by a 4 மட்டும் வரும். we know how to find your alpha beta. அப்ப k/1 k மட்டும் வரும். இப்ப இந்த ரெண்டு வேல்யூ put it here, இந்த ரெண்டு வேல்யூமே just put it here, you will get the answer. ஓகேவா, அப்ப என்ன பண்ணலாம், 4 square minus 2 times k is equals to 20. அப்போ 16 minus 20 இந்த பக்கம் வந்துருமா, is equals to 2k. அப்ப 2k is equals to 16 minus 20 வந்து -4 னா அப்ப k உடைய வேல்யூ -2 தான் ஃபைனல் ஆன்சர். This doesn't look like a 3 mark question. It's actually 2 mark. ஃபார்முலா முக்கியம் பிகில, திரும்ப சொல்றேன். அந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ஒரு 2-3 சம்முக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்படிதானே, ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டான்னு பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு ஐடென்டிட்டியா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு சால்வ் பண்றது மாதிரி தான் நம்ம வேலை. I hope it is getting this clear. Is there anyone watching it live? Kindly comment or chat. So 2 mark முடிச்சிட்டோம், 3 mark முடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் we'll move for long sum question. லாங் ஆன்சர் 4 or 5 மார்க்ல கேட்கற சான்சஸ் இருக்கு. பட் இதுவுமே இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு நீங்க 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஸ்டில் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. 2 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 கொஸ்டினுமே ரீசெண்டா நடந்த ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ்ல பல ஸ்கூல்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. யா, வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் zeros of the polynomial p of x 2x square plus 5x plus k satisfying the relation, then find the value of k அப்படின்றாங்க. இப்பதான் பார்த்தோம். just now I gave you the formula for alpha square plus beta square. அப்படிதானே,
இப்பதானே கொடுத்தேன். I gave you the formula for this. இதுக்கான ஃபார்முலா வந்து நான் கொடுத்துட்டேன். அதை எழுதிக்கோங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டி பை ஏ விச் இஸ் மைனஸ் 5/2 போட்டுக்கிறேன். அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் ஆல்பா பீட்டா வந்து சி பை ஏ which is k/2 போட்டுக்கிறேன். இது பேசிக். அந்த ஈக்குவேஷன்ல இருந்து how I am writing my alpha plus beta and alpha beta is matters. ஸோ அதை நான் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதுல நாங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதுல சப்ஸ்டிட் பண்றதுக்கு இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு just now I gave you the formula alpha plus beta the whole square minus 2 alpha beta. இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம்? alpha plus beta the whole square minus 2 alpha beta. இங்க ஒரு alpha beta இருக்கு, மறந்துடாதீங்க, which is equals to 21/4 கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இதை நான் சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. அப்போ எப்படி எழுதலாம்? alpha plus beta the whole square minus 2 alpha beta plus alpha beta is just minus 1 alpha beta தான், which is equals to 21/4. Now substitute all the values from there. நான் ப்ளூல எழுதிருக்கேன்ல, அந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணா சம் ஓவர் k வேல்யூ கிடைச்சிரும். சரியா? அப்போ minus 5/2 alpha beta வந்து என்னது? minus 5/2. So I can write minus 5/2 the whole square minus alpha beta என்ன? k/2 which is equals to 21/4. புரியுதா பாருங்க? ஸோ இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 25/4 minus k/2 is equals to 21/4. இவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது இன்டர்சேஞ்ச் பண்ணா I will get k/2 is equals to 25/4 minus 21/4 வரும். Solve this. What is the answer? Solve பண்ணுங்க பாப்போம். Tell me what is the answer here. What you are getting here? So k/2 is equals to 25/4 minus 21/4 is nothing but what? 4/4. அப்ப கேன்சல் பண்ணா 1 தான். அப்ப k/2 equal to 1 னா k உடைய வேல்யூ 2 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. எஸ் 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 எஸ். ஃபர்ஸ்ட் லாங் சம். சில பேர் யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு லாங் சம்மா சார்லாம் யோசிப்பீங்க வீடியோ பார்க்கும்போது. பட் இதை தாண்டி இந்த கொஸ்டின், இந்த சாப்டர்ல வேற எதுவுமே இல்லை, பாலினாமியல் இல்லை. ஓகேவா? மேபி நீங்க குவாட்ராட்டிக்கோ இல்லை லீனியரோ போனா கூட உங்களுக்கு 5 மார்க்ல இந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் கொஸ்டினோ இல்லை போர்ட் கொஸ்டினோ இல்லை ஸ்ட்ரீம் இல்லை டேப் கொஸ்டின் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வேர்ட் ப்ராப்ளம்லாம் கூட கேட்கலாம். பட் உங்களுக்கு பாலினாமியல் பொறுத்த அளவுக்கு யூ டோன்ட் ஹாவ் எனி ஒர்த்தி 5 மார்க் கொஸ்டின். பட் ஸ்டில் நம்ம ஒமிட் பண்ணாம இக்னோர் பண்ணாம நம்ம படிச்சிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கிற ஒரு 2-3 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் பார்த்தோன்னா கூட ஐ வில் அப்லோட் இன் த சேனல். ஸோ டூ செக் த பிளேலிஸ்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் சிமிலர் டு திஸ். ஆனா அந்த ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் ஏடாகூடமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்களேன், கொஞ்சம் ஏடாகூடமான கொஸ்டின் இது. இது ரியலி ஒரு 5 மார்க்குக்கு ஒர்த்தான ஒரு கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இஸ் ரியலி ஒர்த் ஃபார் 5 மார்க். தாராளமா தரலாம். நான் கொஸ்டின் அப்ப எடுத்தேன்னா இந்த கொஸ்டின் கொடுப்பேன். 5 மார்க்கு தாராளமா ஒர்த்து. பாலினாமியல் இன்கேஸ் நான் கேட்கறதா இருந்தா 5 மார்க்கு இதை கண்டிப்பா கேட்பேன். பிகாஸ் இந்த ஒரு கொஸ்டின்ல யூ ஹாவ் ஆல் த கான்செப்ட்ஸ். எஸ், alpha and beta are zeros of this polynomial p of x 3x square minus 6x plus x. இது p of s மாதிரி ரைட்டிங் மிஸ்டேக். ஓகேவா? எல்லாமே s ல இருக்கு. ஸோ டைரக்டாவே ஃபர்ஸ்ட் அந்த பாலினாமியல் இருந்து வாட் கேன் பி ரிட்டன், என்னால ஆல்பா பிளஸ் பீட்டா எழுத முடியும், ஆல்பா பீட்டா எழுத முடியும். வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா? மைனஸ் ஆஃப் மைனஸ் b பை ஏவா? அப்போ ஐ வில் ஹாவ் ஒன்லி 2 தான். 6/3 2 minus of minus will become plus. So அப்போ alpha plus beta 2 கிடைச்சாச்சு. In the same way, what is product of the roots? Alpha beta is 4/3. c by a தானே? So 4/3. எனக்கு இது ரெண்டு clear. Is it okay? இது ரெண்டு clear எனக்கு. இப்போதைக்கு இது ரெண்டு clear. இப்போ இதை வச்சு how I can find this expression. இந்த expression எப்படி கண்டுபிடிக்கணும்? So இதை நான் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன். alpha by beta plus beta by alpha plus 2 times 1 by alpha plus 1 by beta plus 3 alpha beta. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதை மட்டும் நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணோம் ஒரு கொஸ்டின், ஞாபகம் இருக்கா? எஸ், இந்த ஃபைண்ட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், அதை பண்ணோம். இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் என்ன ஆகும்? ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், பீட்டா இன்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா இன்டு பீட்டா பிளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். இதை நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா ஐ வில் ஹாவ் ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா பிளஸ் 3 ஆல்பா பீட்டான்னு வரும்.
Now again in the numerator I have a formula. So நம்ம numerator மட்டும் என்ன formula யூஸ் பண்ணுவோம்? இந்த numerator மட்டும் நம்ம என்ன formula யூஸ் பண்ணுவோம்? Alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by alpha beta plus இது அப்படியே இருக்கட்டும். புரியுதா பாருங்கம்மா? போன சம்ல அப்ளை பண்ணோம்ல alpha square plus beta square க்கு. இப்பதான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். After this only we need to start substituting the values. நான் அதனால சொன்னது கொஞ்சம் லிட்டில் சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு. ஓகேவா? சோ இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்ன? 2வா? அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா என்ன? 4/3 டிவைடட் பை ஆல்பா பீட்டா என்ன? 4/3 பிளஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன? 2 ஆல்பா பீட்டா என்ன? 4/3 பிளஸ் 3 டைம்ஸ் ஆல்பா பீட்டா என்ன? 4/3 அவ்வளவுதான். இப்போ we can start simplifying this, you'll get the answer. Simplify பண்ணுங்க பாப்போம். Yes, so 2 square என்ன? first 4 so 4 minus 2 4s are 8 8/3 divided by ஒரு 4/3 plus இந்த 2 2 4 லாம் கேன்சல் ஆயிடும். so 1/3 ன்றது ஃபிராக்ஷன்ல மேல வந்து 3 இங்கேயுமே இந்த 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப 4 மட்டும் இருக்கும். so இது 7 தான், பிரச்சனை இல்லை. இதை கிளாஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? how to solve 4 minus 8/3 எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோமா? அப்ப 4 3s are 12. சோ அப்ப 12 minus 8/3 போடுவீங்களா? அப்ப 4/3. புரியுதா? அப்ப இது கேன்சல். அப்ப 4/3 by 4/3 plus 7 வருது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆனா 1. அப்ப 1 plus 7 எனக்கு ஆன்சர் 8 தான். புரியுதா பாருங்க? லென்த்தா போற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் you need to solve it carefully. நம்ம அந்த அதை நம்ம ஐடென்டிட்டியே கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயமே. காட் இட் நவ்? லாங் சம் முடிச்சிட்டோமா? லாங் சம் முடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? இட்ஸ் காட் இட். இப்போ வில் மூவ் ஃபார் கேஸ் ஸ்டடி கொஸ்டின். அண்ட் தென் கடைசியா 1 மார்க் வச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க் பார்த்துட்டோம், 3 மார்க் பார்த்துட்டோம், லாங் சம் பார்த்துட்டோம். நவ் வில் மூவ் ஃபார் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ். ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இதுல கேட்கறது ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்சர்வ் திஸ் கொஸ்டின். கிளியரா தெரியுதா பாத்துக்கோங்க. அது இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஜீரோஸ். ஓகேவா? இந்த ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்கு. அது இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் வந்து -2,0 and 8,0. அப்ப என்ன அர்த்தம்? இதோட ஜீரோஸ் வந்து -2ம் 8ன்னு அர்த்தம். அப்படிதானே? ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் ஜீரோஸ். அப்படிதானே? அப்ப -2ல டச் பண்ணுது, 8ல டச் பண்ணுது. ஸோ யுவர் ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் கோயிங் டு பி -2 and 8 தான். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் இதை பேஸ் பண்ணி யூ ஹாவ் அ கேஸ் ஸ்டடி கொஸ்டின் விச் வில் கம் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைடு. நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு, ஜீரோஸ் வந்து -2,0 இருக்கு, 8,0 இருக்கு. அப்போ ஜீரோஸ் வந்து -2ம் 8ம். இது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு, இது ஓப்பன் டவுன்வர்டா இருக்கு. ஓப்பன் டவுன்வர்டா இருந்ததுன்னா அதோட ஈக்குவேஷன் வேற மாதிரி இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பட் ஸ்டில் வெயிட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. ஐ திங்க் நான் கொஸ்டினை மறைச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் இப்போ போயிட்டு என்னுடைய கேமரா பொசிஷனை மாத்திட்டு வந்துடுறேன். யா, I think இப்போ கிளியரா வரும்னு நினைக்கிறேன். கேமரா பொசிஷன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இஃப் anyone is watching on live, kindly let me know. Yes, first question answer சொல்லுங்க பாப்போம். If anyone is watching, yeah, tell me the answer for the very first question. The zeros of the polynomial. நான் இப்பதான் சொன்னேன். அந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பிளேசஸ் யுவர் -2,8. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, -2,8. ஏன்னா ஜீரோஸ்னு போடும்போது we are writing it like -2,0 and then 8,0. இது ரெண்டும் தான். -2,0 and 8,0. சிம்பிள். வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், they are asking the original polynomial for this diagram கேக்குறாங்க. ஸோ ரூட்ஸ்ல இருந்து இல்ல ஜீரோஸ்ல இருந்து how we are writing our polynomial is matter. ஸோ நமக்கு என்ன தெரியும்? பேசிக்கா நமக்கு என்ன தெரியும்? we know very well it is x square minus sum of zeros x plus product of zeros நமக்கு தெரியும்.
இதை வச்சு எழுதலாம் ஸ்டில் இதை வச்சு எழுதலாம். பட் இங்க எப்படி எழுதுவீங்கன்றதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். why? because your polynomial is open downward. அது ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. உங்களுடைய a வேல்யூ, அதாவது ஜெனரல் ஃபார்ம் நம்ம எழுதுறோம்ல, ax² + bx + c = 0, இல்ல பாலினாமியல் எழுதுறோம்ல, இதுல a வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா உங்களுடைய கர்வ் வந்து ஓப்பன் அப்வர்டா இருக்கும். a வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததுன்னா உங்களுடைய கர்வ் வந்து ஓப்பன் டவுன்வர்டா இருக்கும். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a உடைய வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா ஓப்பன் டவுன் அப்வர்ட் மேல இருக்கும். a உடைய வேல்யூ நெகட்டிவா இருந்ததுன்னா ஓப்பன் டவுன்வர்டா இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏஓ இல்ல சிஓ ஆன்சர் கிடையாது. இது கிளியரா? ஏன்னா அது ரெண்டுமே எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, அதாவது x² வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்போ பிஓ இல்ல டிஓ தான் இருக்கும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் வந்து நெகட்டிவ் தானே, ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ். சோ இப்போ நீங்க எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், இந்த இடத்துல ப்ராடக்ட், இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் எப்படி எழுதுவீங்க, இதுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து we used to write like 8 - 2 ன்னு எழுதுவோம். அப்ப 8 - 2 என்ன வரும், உங்களுக்கு 6 ன்னு வந்துரும். அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் நீங்க எப்படி எழுதுவீங்க, 8 × -2 -16 அப்படின்னு எழுதுவீங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 6, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து -16. அப்ப நம்ம பாலினாமியலா எழுதும்போது we used to write like x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் போடுவோமா, அப்போ -6x அண்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் போது இங்க அது மைனஸா வரும். அப்போ இது -16 கிடைக்கும். Now try to understand. எல்லா சிம்பிளுமே எனக்கு மாறும் பிகாஸ் ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்கு, எனக்கு x² நெகட்டிவா வேணும். அப்ப எல்லா சிம்பிளும் மாத்தணும்னா இந்த என்டையர் பாலினாமியல நான் இன்டூ -1 போடுறேன். அப்போ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். செக் பண்ணிக்கோங்க, புரியுதா பார்த்துக்கோங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நான் இதுக்கு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ற -1னால, ஏன்னா எனக்கு இது ஓப்பன் டவுன்வர்ட் பாலினாமியல் இன் விச் ஐ நீட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² டு பி நெகட்டிவ். அதனால நான் ஃபுல் பாலினாமியல் நெகட்டிவ் 1னால மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மட்டும் மைனஸ் உள்ள பிளஸ் மாறிடும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் மூணாவது சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பாலினாமியல் ரெப்ரசன்டட் பை த கிராஃப் when x is equal to 4? இப்போ நம்ம பாலினாமியல் எழுதணும்ல, என்ன பாலினாமியல் எழுதணும், -x² + 6x + 16 போட்டோம். இப்போ இதோட வேல்யூ என்ன when x is equal to 4ன்றாங்க. அப்ப நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. x equal to 4 போட்டா என்ன ஆகும், -4² 16, 6 4s are 24 + 16. அப்போ -16 + 16 கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 24. புரியுதா பாருங்க. Can you get this? Yeah. Okay, super. Next, fourth question. இந்த டயகிராமுக்கு சம்பந்தம் இல்ல, but still they are asking us to find the root of this polynomial. x² + 3x - 2 இருக்கா, இது நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இது நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா, ஃபுல்லா மைனஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், x² - 3x + 2ன்னு வரும். அப்போ இதோட ரூட்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரூட்ஸ் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா -3. ஸோ 2 1s are தானே, அப்போ ரெண்டுமே மைனஸ். அப்போ ஆன்சர் இஸ் 1, 2. ஆப்ஷன் டி மா. சப்ஸ்டிட் பண்ணும்போது -2 போடுவோம், பட் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், x - 2 x - 1 தானே போடுவோம். இப்போ ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா திஸ் கேன் பி ரிட்டன் as x - 2 x - 1 = 0. அப்ப x உடைய வேல்யூ என்ன, 1, 2 தான். நீங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 2 இருக்கு, 2 நெகட்டிவும் இருக்கு, 1 -2 இருக்கு, இல்ல -1 2 இருக்கு. ஸோ யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் டு சால்வ் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நான் சாப்டர் வைஸ் நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றேன். எல்லாமே ரெஸ்பாண்ட பொறுத்து தான், நிறைய பேர் பாக்குறாங்க யூஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து நான் வந்து வீடியோஸ் நிறையவே போடுவேன். நம்ம சேனல்ல நம்புறீங்களோ இல்லையோ 1400 வீடியோ கிட்ட இருக்கு. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மற்ற சேனல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோஸ் கம்மியா இருக்கு, ஆனா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா பண்றீங்க. மேபி நீங்க டீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட ஃபீமேல் ஸ்டாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியல. யூடியூப்ல ஜென் ஸ்டாஃப்லாம் எடுத்தா மரியாதையே இல்லை, அது மட்டும் கிளியரா தெரியுது. நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன், நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஏன்னா 6 வருஷமா நான் யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்கேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். லேடி ஸ்டாஃப் வந்து எடுத்தாங்கன்னா வியூஸ் பிச்சின்னு போகுது, ஜென் ஸ்டாஃப் எடுத்தாங்கன்னா நீ ஏதாவது கட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு உள்ள வரீங்க, பாக்குறீங்க, ஓடிடுறீங்க. பட் இட்ஸ் ஓகே, நோ வரிஸ். வியூஸ் நிறைய பேர் வந்ததுன்னா நான் கண்டினியூஸா வீடியோ எடுப்பேன். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டேட் போர்டுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். CBSE நிறைய பேர் பாக்குறீங்கன்னா நான் போடுவேன், இல்லைன்னா கடையை விட்டு போயிடுவேன். வெரி சிம்பிள் ஃபார் மீ. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
if 10 of 10 வந்து 4 அப்படின்னா 10 ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு 0 வந்து 4 அப்படின்னா sum of zeros வந்து -3 னா then represent the tunnel as a polynomial. Okay, fine. இதே டன்னல் தான் கேக்குறாங்க. அப்போ நமக்கு எதுவுமே ஆன்சர் இல்ல, நமக்கு எதுவுமே ஆன்சர் இல்லம்மா. நீங்க சால்வ் பண்ணாமே போலாம் அந்த சம்முக்கு. ஏன் இங்க பாருங்களேன், இது ஒண்ணுதான் நமக்கு ஏ வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கு. இது ஒண்ணுதான் நமக்கு ஏ வேல்யூ நெகட்டிவா இருக்கு. நீங்க இதை வச்சே போட்டுக்கலாம், சால்வ் பண்ணவே வேணாம். ஏன்னா இங்க என்ன, ஏ வேல்யூ பாசிட்டிவ், இதுவும் ஏ வேல்யூ பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், இதுவும் ஏ வேல்யூ பாசிட்டிவ். அப்போ தேர்ஃபோர் பி வேல்யூ மட்டும் தான் ஆன்சர். பட் இன்னைக்கு ஸ்டில் நான் டீச் பண்ணக்கூடாது, நான் சொல்லி கொடுத்துறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு 0 4 கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து -3 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 பிளஸ் ஆல்பான்னு வச்சுக்கலாம், which is equal to -3. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு வாட், -3. 10 வந்து 4, சம் ஆஃப் ஜீரோஸ் -3. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் எழுதும்போது என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, ஓகே டேரக்டாக போட்டுக்கலாம், அதோட இப்போதைக்கு அவசியம் இல்லை. அப்போ இந்த நம்பர் என்ன வரும் உங்களுக்கு, -7 வந்துடும். -3 இந்த பக்கம் போச்சுன்னா -4 -7 வந்துடும். இப்போ ஜீரோஸ் கிடைச்சாச்சு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன வரும், product of zeros will become -7 into 4 வருமா, which is equals to -28. ஆனா நம்ம இங்க நெகட்டிவ் மல்டிப்ளை பண்றோம்ல, அதனால எனக்கு அது +28 மாறிடுது. அவ்வளவுதான். ஓகேமா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல, நான் ஃபர்ஸ்டே ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் சம் நம்ம இன்னும் அப்ஜெக்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? ஸ்வையின் அப்ஜெக்டிவ் நான் போயிடுறேன். இப்போ இவ்வளவு சம் போட்டுருக்கோம் நம்ம 1 hour. ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் சாட்டிஸ்பாக்சனாவே இல்லை, டு பி வெரி வெரி ஆனஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த 1 mark கொஸ்டின். 1 markலாம் கொஞ்சம் லிமிட்டா கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா 1 mark நான் தனியா ஒரு வீடியோ போடுவேன், நீங்க அதில் பாத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த செஷன்ல 1 shotல நம்ம எல்லாமே கவர் பண்ணுன்றதால நான் 1 mark நான் இங்க முடிச்சுக்கிறேன். ஸோ given polynomial the number of zeros, we know very well that number of zeros is nothing but how many places the intersection with the x-axis. அந்த curve வந்து x-axisல எத்தனை இன்டர்செக்ஷன்ல இருக்குன்றது தான். ஸோ இது 1, இங்க 2, இங்க 3. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 தான். ஃபர்ஸ்ட் சம் வெரி கிளியர், ஃபர்ஸ்ட் சம் வெரி வெரி சிம்பிள், கிளியர். ஐ டோன்ட் திங்க் யூ நீட் ஃபர்தர் மோர் எக்ஸ்பிளனேஷன். ஜீரோஸ் அப்படின்றது ஒரு பாலினாமியல், ஒரு கர்வ் வந்து உங்களுக்கு எத்தனை இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுதோ அது மட்டும்தான், y ஆக்சிஸை கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்றது மட்டும்தான். சரியா? இப்போ ஒரு 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 குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து அதோட ஜீரோஸ் வந்து -2 and 5 இருக்குன்னா, அப்போ -2 இந்த பக்கம் இருக்கும், 5 இங்க இருக்கும். அப்போ அது மேபி உங்களுக்கு இப்படி வந்து இப்படியாவும் போகலாம், ஆர் ஏ வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அந்த பாலினாமியல் உங்களுக்கு இப்படி வந்து இப்படியாவும் போகலாம். இட்ஸ் a வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The graph of a polynomial p of x cuts x-axis at 3 points and touches it at 2 points னா then the number of zeros. நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஒரு கர்வ், இப்போ நான் போன சம்ல போட்ட மாதிரி தான், அவங்க வந்து டயக்ராம் இல்லாம கேட்கறாங்க. அந்த கிராஃப் ஆஃப் பாலினாமியல் என்ன பண்ணுதான், எக்ஸ் ஆக்சிஸ் 3 பாயிண்ட்ல கட் பண்ணுது, 2 பாயிண்ட்ல டச் பண்ணுதுன்றாங்க. அப்ப டோட்டலா அதோட ஜீரோஸ் எத்தனவா இருக்குன்னா, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆப்வியஸ்லி 5 தான். ஓகேவா? டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ஜீரோஸா கேட்டீங்கன்னா, ஆமா டச் பண்ணாலும் ஜீரோ தான். இப்போ ஒரு பாலினாமியல் இப்படி இருந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி போகுதுன்னா, சப்போஸ் இப்படி வந்து இது டச் பண்ணிட்டு இப்படி போகுது அப்படின்னாலும் இது எனக்கு ஸ்டில் எனக்கு ஜீரோ தான். டச் பண்ணிட்டு போனாலும் ஜீரோ தான். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் அவங்க என்ன சொல்றாங்க, 3 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்றாங்க. அப்ப அந்த எப்படி போகும், 1 2 3 இன்டர்செக்ட் பண்ணிட்டு 2 இடத்துல டச் பண்ணுதுன்றாங்க. டச் பண்ணா என்ன அர்த்தம், so it touches like this, it touches like this. ஓகேவா? அப்போ so far how many zeros are we getting, 5 வரும். so இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், and then the touching point also. so whether it is touching or intersecting, அது x axis தொட்டுட்டாலே அதுக்கு பேர் வந்து ஜீரோஸ் தான். அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 0 of a quadratic polynomial is 2 னா find the value of k. இது நம்ம 2 mark 3 markல நிறைய போட்டுட்டோம். so quick answer சொல்லுங்க பாப்போம். if anyone is watching the live, quick 1 0 ஈஸியா போடலாமா? if we have a 2 zeros, alpha plus beta, alpha plus beta இல்ல k வேல்யூன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் வேணும். அப்ப alpha beta is equals to k by 1 k. k by 1 is k. அப்ப ஆல்பா வந்து 2 கொடுத்துட்டாங்க. அப்ப 2 into beta is equals to k அப்படின்னா k உடைய வேல்யூ if 1 0, ஓகே ஃபைன், இது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கூட தேவையில்லை நமக்கு, டேட்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஈக்குவல் டு 0 தானே. அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ்
3 times 2 plus k is equal to 0. நமக்கு எதுக்கு அது வேணே வேணும், நமக்கு இன்னொரு 0 தெரியாது. அப்போ 4 plus 6 plus k is equal to 0 னா k உடைய வேல்யூ எனக்கு -10. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் செஷன் முடிய போகுது. இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. இதை முடிச்சது அப்புறமா இந்த வீடியோக்கு 50+ வியூஸ் வரும்போது மட்டும்தான் நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஸோ வியூஸ் கொண்டு வரது உங்களுடைய வேலை. நிறைய பேர் பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஐ கேன் கிவ். ஓகே, என் போட்டோஸ்க்கு பின்னாடி சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ மை காட், சாரி ஃபார் இட். நான் இப்பதான் ரெகக்னைஸ் பண்ணேன். நான் இன்னும் போட்டோ இந்த கார்னர்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் -1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 போடுறோம். அப்போ எனக்கு இது ஏ வேல்யூ 1ன்னு தெரியும், பி வேல்யூ இங்க இல்லவே இல்லை, சி வேல்யூ எனக்கு -1ன்னு தெரியும். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் கேட்கறாங்க. அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் நம்ம பொதுவாக எப்படி போடுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏன்னு தானே போடுவோம். அப்போ பிஏ இல்லைன்னும் போது நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. புரியுதா? வெரி சிம்பிள் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். யா, next last question, the degree of the polynomial having the zeros -3 and 4 only. so ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு -3யும் 4ம் மட்டும்தான் 0வா இருக்கு அப்படின்னா இதுதான் ஆல்பா பீட்டாவா இருந்தா அதோட டிகிரி என்னவா இருக்கும்? 2 zeros இருக்குன்னா அதோட டிகிரி உங்களுக்கு 2ஆ தான் இருக்கும். இது ஞாபகம் இருக்கா? இட்ஸ் a basic relationship between the degree and how many zeros are there. இப்போ ஒரு பாலினாமியல் இப்படி இருக்கு, x plus 3 equal to 7 இருக்கு. இதுக்கு எத்தனை ஜீரோஸா இருக்குங்கன்னா 1 தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ன்றது பவர் லீனியர் ஈக்குவேஷன், ஸோ பவர் 1 தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பாலினாமியல் இப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -7x + 12 இருக்கு. இதுக்கு எத்தனை 0 இருக்கும்னா 2 0 இருக்கும். ஏன்னா பவர் டிகிரி வந்து 2ன்றதால. இல்ல எனக்கு வந்து இப்படி இருக்கு, x³ -3x² + 3x - 2 இருக்கு. இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும்? ஜீரோஸ் இருக்கால 3 இருக்கும். ஏன்னா இதோட டிகிரி வந்து 3. ஸோ டிகிரி வந்து டிசைட்ஸ் how many zeros are going to be there for a particular polynomial, and we know very well degree is highest power. புரிஞ்சுதா? 10 or 10 இங்க 2 தான் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 தான் இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல்மா. ஐ திங்க் ஓவர். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட். யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் 1.5 hour ஐ எம் டேக்கிங் த கிளாஸஸ். 2 மார்க் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன், அண்ட் தென் 3 மார்க் எல்லாமே, 4 மார்க், 5 மார்க் எல்லாமே சால்வ் பண்ணிச்சு, இன்க்ளூடிங் யுவர் கேஸ் ஸ்டடி ஆல்சோ வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி லைவ் உங்களுக்கு எந்த சாப்டர்ல வேணும் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோவை லேட்டா பாக்குறவங்க சாரி ஃபார் இட், ஐ வாண்ட் கம்ப்ளீட் த செஷன் நவ். ஸோ வீடியோவை அப்புறமா பார்க்குறவங்க யூ கேன், நான் டைம் ஸ்டாம்ப் வந்து அப்புறமா ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் 2 மார்க் தனியாக, லாங் சம் தனியாக, கேஸ் ஸ்டடி தனியாக, 1 மார்க் தனியாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேற ஒரு சூப்பரான செஷனில் இன்னொரு நாள் பார்க்கலாம். வியூஸ் நிறைய வந்தால் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஹியர். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். தட் இஸ் மை பர்பஸ். ஆள் இல்லாத கடைக்கு என்னால் டீ ஆற்ற முடியாது, நான் எப்பவும் சொல்கிறது தான். ஸோ ஸ்டேட் போர்டு பசங்க லைவ் நிறைய பேர் வருவாங்க, பட் சிபிஎஸ்சி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டோட்டலி இந்த செஷன் பொறுத்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். பிகாஸ் ஐ நோ வெரி வெல் தட் யூ பீப்புள் ஆர் இன் ஹாலிடேஸ். இது ஹாலிடேஸ் இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 6 பேராவது ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். ஸோ இந்த செஷன் டேட்டா பார்க்குறவங்க எப்போ நீங்க ஆன்லைன்ல வருவீங்களா, வரமாட்டீங்களா, இல்லை எந்த சாப்டர் வேணுன்றதை கம்பெனியில் சொல்லிட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை கம் அகெயின் வித் த யூடியூப் லைவ். அதர்வைஸ் ஐ ஒன்ட் பி கமிங். சாரி ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். டேக் கேர், பை பை. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்க சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்மே ஃபீல் ஃப்ரீ டு போஸ்ட் இட் இன் த சாட். ஓகேவா? கமெண்ட்ல. ஓகேவா? டேக் கேர், பை பை. கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை எவ்ரிவன்.